எபிசோட் 251. வெண்பாவின் அருகிலிருந்து கவின் அவளை கவனித்துக் கொள்ளுதல். கவின் மற்றும் வெண்பாவின் உறவு முறை குறித்து பெரும்பாலான மக்கள் வதந்திகளை பரப்பிக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் யாரும் அதை வைத்து பெரிய பிரச்சனை செய்ய துணியவில்லை. இடுப்பிலும் கை கால்களிலும் ஏற்பட்ட காயத்தின் காரணமாக வெண்பாவால் அசைய முடியவில்லை. படுக்கையில் ஒரே நிலையில் மட்டும்தான் படுத்து தூங்கினாள். அவள் ஒரு கை வைத்து கூட படுக்க முடியவில்லை. அவளுக்கு வலி தெரியாமல் இருப்பதற்காக டாக்டர் அவளை நன்றாக தூங்க வைப்பதற்காக சற்று அதிகமான டோஸ் மாத்திரை கொடுத்திருந்தார். அதனால் நன்றாக தூங்கினாள். மறுநாள் மதியம்தான் அவள் கண் விழித்தாள். இவ்வளவு நேரமா ஆகாரம் எதுவும் இல்லாம தூங்கியதால அவளால பேச முடியவில்லை. தொண்டை வறண்டு போயிருந்தது. தன்னால் பேச முடியாமல் போய்விடுமோ என்று அவள் பயந்தாள். கண் விழித்தவுடன் அவள் இடுப்பு கை கால்கள் அனைத்தும் வலிக்க தொடங்கியது. அவள் சைகை மூலமாக தனக்கு அருகில் இருந்த கவினிடம் தண்ணீர் வேண்டும் என்று கூறினாள். அவளுக்கு அருகில் அமர்ந்திருந்த கவின் உடனே ஓடி சென்று ஒரு டம்ளரில் தண்ணீர் பிடித்து எடுத்து வந்து அவளுடைய தலையை லேசாக தூக்கிவிட்டு அவளுக்கு தண்ணீர் புகட்டினான். அதை குடித்த பிறகுதான் அவளுக்கு பேச்சு வந்தது. அவளுக்கு தண்ணீர் கொடுத்துவிட்டு அவளுக்கு அருகில் உட்கார்ந்து அவளுடைய கைகளை தன்னுடைய கைகளால் இணைத்து கொண்டான். அவன் உடனே அவளுக்கு ஏற்பட்டிருக்கும் காயங்களை ஆராய்ந்து பார்த்தான். கீழே விழுந்ததில் கைகளில் ஏகப்பட்ட சிராய்ப்புகள் ஏற்பட்டிருந்தது. அவளுக்கு பலமாக அடிபட்டிருந்தது. இவை அனைத்தும் சரியாக குறைந்தபட்சம் 15 நாளாவது ஆகும். தனக்கு அருகில் இருந்த கவின் மடியில் தலையை வைத்துக் கொண்டாள் அவள். அவன் அப்படியே குனிந்து அவளுடைய நெற்றியில் முத்தமிட்டான். அவனுடன் இருப்பது வெண்பாவுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. அவனுடைய உடலில் இருந்து வரும் வாசனையை தன்னுடைய மூச்சுக்காற்றுடன் சேர்த்து உள்ளே இழுத்து தன்னுடைய நுரையீரல் முழுவதும் நிரப்பிக் கொண்டாள். அதுவே அவளுக்கு மிகப்பெரிய ஊட்டச்சத்து டானிக்காக இருந்தது. அவனுடைய அருகாமையை இல்லாமல் அவளால் உயிர் வாழவே முடியாது என்ற எண்ணம் அவளுக்கு தோன்றியது. தன்னுடைய உடலில் இருந்த காயங்களை பார்த்தவுடன் அவன் மனம் உடைந்து போனது. அவன் ஆதரவாக அவளுடைய களைத்திருந்த தலைமுடியை ஒதுக்கிவிட்டான். மாமா, நைட் ஃபுல்லா நீ தூங்கலையா? ஓ, கண்ணியே இவ்ளோ ரெட்டா இருக்கு என்று வேதனையுடன் கேட்டாள் வெண்பா. அவள் பேசும்போது அவளுடைய கண் இமைகள் கூட நடுங்கியது. ஒரு நாள் தூங்கலனா என்ன கண்ணம்மா, இப்ப கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடுச்சு. இதுக்காக நீ ஃபீல் பண்ணாத. நீ சீக்கிரமே உடம்பு குணமாக எழுந்து நடந்தா அது போதும் என்று அவளை உற்சாகப்படுத்தும் விதமாக கூறினான். 2 நாளைக்கு முன்னாடிதான் சைனாவில் நடக்க போற ஒரு ஃபேஷன் ஷோல உன்னோட பேரு நான் கொடுத்திருந்தேன். ஆனா இப்ப நீ இருக்கிற நிலைமையில உன்னால அதுல கண்டிப்பா கலந்துக்க முடியாது. அதனால அத பத்தி நாம இப்ப பேச வேணாம். நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு என்று கூறினான். அந்த ஜெனிலியா எல்லா தப்பியும் தான் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டாளா இல்லையா என்று ஆர்வமாக கேட்டாள் வெண்பா. இன்னைக்கு நைட் 12 மணி வரைக்கும் அவளுக்கு டைம் கொடுத்திருக்கேன். அவன் நைட் 11:30 வரைக்கும் வெளியில வரமாட்டான்னு நினைக்கிறேன். அவ தன்னுடைய தோல்விய அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்க மாட்டா. கடைசி நிமிஷம் வரைக்கும் அவ குழப்பத்துலதான் இருப்பா என்று கூறினான் கவின். நீ வேணும்னே தானமாமா அவளை இந்த மாதிரி ஒரு நிலைமையில தள்ளுன என்று சிரித்துக்கொண்டே கவினின் கையை பிடித்துக் கொண்டு அவன் விரல்களுடன் தன்னுடைய விரல்களை கோர்த்து கொண்டு கேட்டாள் வெண்பா. இப்போது வெண்பா கொஞ்சம் சகஜ நிலைக்கு மாறிவிட்டதை புரிந்து கொண்ட பின் ஆன்லைனில் நெட்டிசன்கள் போஸ்ட் செய்திருந்த செய்திகளை அவளுக்கு எடுத்து காட்டினான். அது அனைத்தையும் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருந்த வெண்பாவும் திடீரென பதட்டமானாள். மாமா, அப்படின்னா அவங்க எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்களா என்று கேட்டாள். நான் உன்னோட மேனேஜர்னு சொன்னதுக்கு அப்புறமும் உன்னோட விஷயத்துல அவங்க ரொம்ப தோண்டி துருவி தைரியமா எந்த விஷயத்தையும் யாரும் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு யாருக்கும் தைரியம் கிடையாது. ஆனா அவங்க நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் பத்தி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்மளா முன் வந்து நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்ற வரைக்கும் இந்த விஷயத்த யாரும் கன்ஃபார்மா சொல்ல மாட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு அவங்க இந்த மாதிரி குழம்பிக்கிட்டே இருக்கட்டும் என்று மெதுவாக கூறினான் கவின். கவின் அதை ஒப்புக்கொள்ள முடியாது என்று சொல்லவில்லை. ஒரு மேனேஜராக அவன் தான் செய்ய வேண்டிய அனைத்து விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறான். அவனுடைய பிரதான நோக்கம் என்னவென்றால் வெண்பாவை ஒரு சிறந்த மாடலாக, அதுவும் இன்டர்நேஷனல் லெவல் சிறந்த மாடலாக அவள் மிளற வேண்டும். அதற்காக அவன் எதையும் செய்ய தயாராக இருக்கிறான். அவங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க மாமா என்று வெண்பா தயங்கிக் கொண்டே கூறினாள். உனக்கு பயமா இருக்க கண்ணம்மா என்று கவின் கேட்டான். வெண்பா தனது தலையை இல்லை என்பது போல மறுப்பாக ஆட்டினாள். நெட்டிசன்களின் கருத்தை பார்த்தவுடன் அவள் முதலில் பயந்தது என்னவோ உண்மைதான். ஆனால் இப்போது அவள் தெளிவாகிவிட்டாள். எனக்கு பயம் எல்லாம் எதுவும் இல்ல மாமா, எது நடக்குதோ அது எல்லாமே நல்லதுக்குதான் அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன்.
அவங்க ஏதாவது பேசிக்கிட்டு போகட்டும். நம்ம 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற ரிலேஷன்ஷிப்ப மத்தவங்களுக்கு நம்ம சொல்லணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்க வேண்டியது நாம தான். இதுல அவங்க தலையிட முடியாது என்று தீர்க்கமாக கூறினாள். கவின் தான் வெண்பாவின் மேனேஜர் என்ற விஷயம் வெளியானது முதல் இவர்கள் இருவருக்கும் இடையில் ஏதாவது உறவு இருக்குமா, அதாவது காதல், நட்பு, ரகசிய காதல், முறையற்ற உறவு, இது போல ஏதாவது ஒரு உறவு இருக்குமா என்று தெரிந்து கொள்ள அவளுடைய ரசிகர்கள், நெட்டிசன்கள், அவளை பற்றிய அவதூறு செய்திகளை பரப்பும் எதிரிகள், எப்பொழுதுமே பரபரப்பாக செய்திகளை வெளியிட வேண்டும் என்று ஆர்வமாக இருக்கும் மீடியாக்கள் போன்ற அனைவருமே அந்த உறவு முறையை தெரிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக இருந்தனர். வெண்பாவை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்கதான் என்னோட செல்லமான புச்சி குட்டி. என்னோட புச்சி குட்டிய ஒரு கம்பீரமான சிங்கம் பாதுகாத்துட்டு இருக்கு. அவங்க 2 பேருக்கும் எந்த ரிலேஷன்ஷிப் வேணா இருந்துகிட்டு போட்டோம். அது எதுவா இருந்தாலும் அதுக்கு என்னோட ஃபுல் சப்போர்ட் உண்டு. வெண்பாவும் நல்ல ஹைட்டான பொண்ணு. அதே மாதிரி கவின் சாரும் நார்மல் ஹைட்டா இருக்கிற ஆண்களை விட உயரமா இருக்கிறவரு. அவங்க 2 பேருக்கும் ஜோடி போட்டோ செம்மையா இருக்கும். அத நாம ஜிஎல் விளம்பரத்துல பார்த்தோம். வெண்பாவோட ஜிஎல் விளம்பரத்துல நடிச்சது கவினா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் அந்த ஜோடி நீண்ட நாள் சந்தோஷமா வாழ வேணும். இந்த என்டர்டைன்மெண்ட் சாம்ராஜ்யத்துக்கு சாம்ராட் மாதிரி இருக்கிற கவின் சார் தன்னோட நிலைமையில இருந்து கீழே இறங்கி வந்து ஒரு சாதாரண மாடலுக்கு மேனேஜரா இருக்க ஒத்துக்கிட்டு இருக்காரு. அப்படின்னா அவங்க 2 பேருக்கு நடுவுல காதல் தவிர வேற என்ன இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இது போன்ற பல தகவல்களை நெட்டிசன்கள் போஸ்ட் செய்து கொண்டே இருந்தார்கள். விருது வழங்கும் விழா முடிந்தது. வெண்பாவிற்கு அடிபட்டதால் அவளை தன்னுடைய 2 கைகளாலும் ஏந்தி கொண்டு வந்த கவினுடைய போட்டோவை போஸ்ட் செய்திருந்த ஒரு ரசிகர் அதற்கு பிறகு அந்த காட்சியை பென்சில் ஓவியமாக வரைந்து போஸ்டர் செய்திருந்தார். அந்த அழகை பார்த்த நெட்டிசன்கள் மயங்கி போனார்கள். யார் வேணா எப்படி வேணா சொல்லிட்டு போகட்டும், என்னோட ஆசை என்னன்னா வெண்பாவும் கவினும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த ஜோடி அம்மோகமா வாழணும். ஹலோ மிஸ்டர் கவின், உங்களுக்கு வெண்பாவை பிடிக்கும் தானே? அப்புறம் என்ன, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஈஸியா அணுக முடியாத ஒரு ஜாம்பவான் இருக்கிற மிஸ்டர் கவின் எப்பவும் அமைதியா எல்லார்கிட்டயும் ஜாலியா பேசுற வெண்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும்? தங்கள் இருவரையும் இணைத்து ரசிகர்கள் வெளியிட நியூஸை பார்த்ததும் வெண்பாவுக்கு சந்தோஷமாக இருந்தது. டாக்டரிடம் கேட்டுக்கொண்டு வெண்பாவின் ஆசைப்படி தன்னுடைய மாளிகைக்கு அழைத்து கொண்டு வந்திருந்தான் அவன். இதை வைத்தே அவன் அவளை நன்றாக பார்த்து கொள்ள முடியும் என்று நம்பினான். அதனால் இப்பொழுது வெண்பா முழு நேரமும் அவனுடைய அருகாமையிலேயே இருந்தாள். அன்று இரவு ஒரு பெரிய பெட்டி நிறைய பரிசு பொருட்கள் மற்றும் வாழ்த்து கடிதங்களுடன் சுப்பு வெண்பா இருந்த மாளிகைக்கு வந்து சேர்ந்தான். அவன் கையில் இருந்த பெரிய பெட்டியை பார்த்து ஆச்சரியப்பட்டு தன்னுடைய புருவத்தை உயர்த்தி, கவின் சார், இது எல்லாமே வெண்பாவின் ரசிகர்கள் உங்களுக்கும் அவங்களுக்கும் சேர்த்து இது அனுப்பி வச்சிருக்காங்க என்று கூறினான். என்னது என்று ஆச்சரியமாக கேட்டான். கவினிடம், என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? இன்னைக்கு ஒரு நாளைக்கு இவ்ளோ கிஃப்ட், அதுவும் இல்லாம நாளைக்கு இன்னும் எத்தனை பாக்ஸ் வரப்போகுதுன்னு தெரியல. ரசிகர்கள் எல்லாம் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா? ஒரு கம்பெனியோட சிஇஓ ஒரு மாடலுக்கு மேனேஜரா இருக்காங்க. அதனால இது போல உலகத்துல ஏதாவது நடக்குமா? அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலி வெண்பா மேடம். அதனாலதான் அவங்க ரசிகர்கள் எல்லாம் சந்தோஷத்துல இவ்ளோ கிஃப்ட்ஸ் அனுப்பி வச்சிருக்காங்க என்று கூறினான் சுப்பு. சுப்பு கூறியதை கேட்டவுடன் வெண்பா சிரித்தாள். அவள் கன்னங்களில் அழகாக குழி விழுந்தது. ஆனா இதுல எனக்கு ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, உங்களுக்கும் கவின் சாருக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் பத்தி தெரிஞ்சுக்க உங்க ரசிகர்கள் எல்லாரும் துணிச்சலா லெட்டர் எழுதியிருக்காங்க. இது வரைக்கும் யாரும் இவ்வளவு தைரியமா லெட்டர் எழுதினதே கிடையாது. உங்களால தான் அந்த அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் வந்திருக்கு என்று மென்மையாக கூறினான் சுப்பு. வெண்பா சுப்புவிடமிருந்து அந்த பெட்டியை வாங்கினான். அதிலிருந்த பரிசு பொருட்களையும் கடிதங்களையும் பார்த்ததும் அவள் பிரமித்து விட்டாள். எனக்கு இவ்ளோ வாழ்த்துக்கள் வந்திருக்கு, அத பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படின்னா நான் கவினோட தகுதிக்கு இணையா வந்துட்டேனா? அவனுக்கு நான் பொருத்தமானவளா இருப்பேனா என்று யோசித்தாள். கவின் அவளை எத்தனையோ முறை பெரிய பெரிய துன்பங்களிலிருந்தெல்லாம் காப்பாற்றி இருக்கிறான். அப்படி இருந்தும் இந்த மக்களின் பார்வையில் அவள் கவினுக்கு இணையான தகுதி பெற்றிருப்பதாக நினைப்பார்களா என்ன? அவள் மனதுக்குள் 1000 சந்தேகங்கள் எழும்பியது. கவினுக்கு என்னோட ரசிகர்கள் எல்லாம் என்ன லெட்டர் எழுதியிருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஏதாவது ஒரு கடிதத்தை எடுத்துக்கொடு என்று கூறினாள் வெண்பா. சுப்புவும் ஒரு கடிதத்தை உருவி அதை வெண்பாவிடம் கொடுத்தான். அதில் ஒரு பெண் ரசிகை, கவின், உங்ககிட்ட நேரா பேசுற அளவுக்கு எனக்கு தைரியம் கிடையாது. ஆனா இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம இருக்கவும் முடியல. கவின், நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க என்று அதில் எழுதப்பட்டிருந்தது. அந்த வார்த்தையை பார்த்ததும் வெண்பா வாய்விட்டு சிரித்தாள்.
அவள் சிரிப்பதை பார்த்ததும் சுப்பு அவளிடம், வெண்பா மேடம், உங்களுக்கு போர் அடிக்கிறப்பெல்லாம் இந்த லெட்டர்ஸ ஒன்னொன்னா எடுத்து நீங்க படிச்சு பாருங்க, உங்களுக்கு நல்லா டைம் பாஸ் ஆகும் என்று கூறினான். அதன் பின்னர் ஒரு எல்லோ கலர் கவரை வெளியில் எடுத்தாள். அந்த கவரில் எந்த கடிதமும் இல்லை, ஆனால் ஒரு சில போட்டோக்கள் இருந்தது. அந்த போட்டோவை எடுத்து அவள் பிரித்து பார்த்தாள். அதில் அவள் ஒரு ஆணை முத்தமிட்டு கொண்டிருப்பது போல போட்டோ இருந்தது. தான் யாரை முத்தமிடுகிறேன் என்பதை வெண்பா புரிந்து கொண்டாள். ஆனால் அந்த போட்டோவை எடுத்த நபர் தூரத்திலிருந்து அந்த போட்டோவை எடுத்ததால் அவளுடைய பின்பக்கம் போட்டோவை மட்டுமே அவனால் படம் பிடிக்க முடிந்திருந்தது. அதை பார்த்ததும் வெண்பாவுக்கு சிரிப்புதான் வந்தது. அந்த போட்டோவுடன் சேர்த்து ஒரு கடிதமும் இருந்தது. வெண்பா மேடம், உங்களோட இந்த போட்டோவை நான் சீக்கிரமே ஆன்லைன்ல போஸ்ட் பண்ண போறேன். அதை பார்த்து நீங்க எப்படி டென்ஷன் ஆக போறீங்கன்னு நான் பார்க்க ஆவலா காத்துட்டு இருக்கேன் என்று எழுதியிருந்தது. வெண்பா கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகவில்லை. தனது தலையணிக்கு அடியில் அந்த போட்டோவை வைத்து விட்டாள். கவின் தன்னுடைய வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வரும் வரை அவள் காத்திருந்தாள். அப்போதுதான் அவர்கள் இருவரும் சேர்ந்து அதை பார்த்து ரசிக்கலாம். இப்போது இரவு 8 மணி ஆகிவிட்டது. பிரைட் விஷன் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தது. அதாவது, இன்று இரவு 12 மணிக்குள் தவறு செய்தவர்கள் தானாகவே வந்து ஒத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அது. உண்மையில் இந்த தவறை செய்தது ஜெனீலியாதான் என்று கவினுக்கு தெரியும். நேரடியாக அவளுடைய பெயரை குறிப்பிடாமல் மறைமுகமாக அவளுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தது பிரைட் விஷன் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம். அவளுக்கு கொடுத்த கால அவகாசம் முடியும் தருவாயில் இருந்தது. எபிசோட் 252. ஜெனீலியா இண்டஸ்ட்ரியை விட்டு விலகுதல். பிரைட் விஷன் நிறுவனம் கால அவகாசம் கொடுத்திருக்கிறது. இந்த கால அவகாசத்திற்குள் ஜெனீலியா மட்டும் பீதியில் மூழ்கி போயிருக்கவில்லை, அவளுடைய மேனேஜரும் தான் பயந்து போயிருந்தாள். அவளும் இந்த விஷயத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறாள். அதனால் அவள் பீதியடைந்திருந்தாள். ஜெனீலியா வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை. அவள் தன்னுடைய பெட்ரூமில் இருந்த தலையணியை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு அப்படியே உட்கார்ந்திருந்தாள். தனக்கு அருகில் இருந்த மேனேஜரிடம், உன்னால ஏதாவது செய்ய முடியுமா என்று கேட்டாள். நாம இதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. பிரைட் விஷன் நிறுவனம் உனக்கு கொடுத்த கால அவகாசம் முடிய போகுது. இன்னும் 4 மணி நேரம் தான் இருக்குன்னு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்றாள். ஜெனீலியாவின் அறிவுரைப்படி அவள்தான் ஒரு இளைஞனை ஏற்பாடு செய்து வெண்பாவை ஸ்டேஜில் இருந்து கீழே தள்ளிவிட ஏற்பாடு செய்தவள். இந்த விஷயம் அனைத்தும் இப்பொழுது வெளிவந்தால் அவளுடைய வாழ்க்கையே முடிந்துவிடும் என்று அவளுக்கு பயமாக இருந்தது. அதை நினைத்தாலே அவள் உடல் தானாக வியர்த்து கொட்டியது. அடிவயிறு கலங்கியது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஜெனீலியா. எந்த ஹோப்பும் இருக்கிற மாதிரி தெரியல. மத்த கம்பெனியா இருந்தா கூட ஏதாவது சொல்லி நம்ம சமாளிச்சிடலாம். ஆனா பிரைட் விஷன் என்டர்டைன்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. அதுவும் மிஸ்டர் கவின் என்ன பண்ணுவாருன்னு என்னால யோசிக்கவே முடியல என்று கூறினாள் அந்த மேனேஜர். நம்ம ஆக்ஸ்போர்ட் என்டர்டைன்மெண்ட் கம்பெனி நமக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுமா என்று மெதுவாக கேட்டாள் ஜெனீலியா. அவள் முகத்தில் ஏதாவது ஒரு மேஜிக் நடந்து தான் இதிலிருந்து தப்பித்து விட மாட்டோமா என்ற ஆர்வமும் இருந்தது, பேராசையும் இருந்தது. ரொம்ப வருஷமா நம்ம கம்பெனிக்கு பிரைட் விஷன் என்டர்டைன்மெண்ட்டுக்கு நடுவுல காம்படிஷன்ல இருந்தாலும் வெளிப்படையா எதிர்த்து நம்ம கம்பெனியே எதுவும் பண்ணாது. நீ செஞ்ச காரியத்துக்கான தண்டனையை கொடுக்கணும்னு கவின் நினைக்கிறாரு. நீ எவ்வளவு தூரம் ஓட நினைச்சாலும் கவின் உன்னை விட மாட்டாரு. இந்த உலகத்தோட எந்த மூலைக்கு போனாலும் உன்னை தேடி வந்து அவர் பழி வாங்குவாரு. அதனால நீ பேசாம எல்லா உண்மையும் ஒத்துக்கிறது தான் உனக்கு நல்லது என்று மேனேஜர் அவளுக்கு அறிவுறுத்தினாள். அது மட்டும் இல்லாம வெண்பாவுக்கு ஏற்பட்டிருக்கிற காயம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அவளால இன்னும் 15 நாளைக்கு வீட்டுல இருந்து எழுந்துக்கவே முடியாதுன்னு கேள்விப்பட்டேன். அதனால கவின் இந்த விஷயத்த அவ்வளவு ஈஸியா விட்டுவிட மாட்டாரு. அதுக்கு சான்ஸே இல்ல என்று அவள் ஜெனீலியாவை எச்சரித்தாள். அவளது மேனேஜர் கூறிய அனைத்தும் நிதர்சனமான உண்மை என்றாலும் அதை ஏற்றுக்கொள்ள ஜெனீலியாவின் ஈகோ இடம் கொடுக்கவில்லை. அவள் மிகவும் கோபமாக இருந்தாள். அனைவரும் சேர்ந்து தனக்கு துரோகம் செய்து விட்டதாக அவள் உணர்ந்தாள். அத்துடன் தன்னுடைய கையில் இருந்த தலையணியை ஆத்திரத்துடன் பிடித்திருந்தாள். அதிலிருந்த பஞ்சுகள் அந்த அறை முழுவதும் பறந்தது. அவள் பைத்தியக்காரியை போல சிரித்தாள். வெண்பா, நீ நிஜமாவே அதிர்ஷ்டசாலிதான் என்று கத்தினாள். அவள் இப்படி ஒரு பைத்தியக்காரியை போல கத்துவதை பார்த்தவுடன் அவளுடைய மேனேஜருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஒரு கணம் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றாள். சிறிது நேரம் பயங்கரமாக சிரித்த ஜெனீலியா அதன் பிறகு தனது சிரிப்பை நிறுத்திவிட்டு, எனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறியா? பயப்படாத, பைத்தியம் பிடிக்கல. உன்னால எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? நீ எப்படியாவது ட்ரை பண்ணி உடனே வெண்பாவோட போன் நம்பர் எனக்கு வாங்கி கொடுக்குறியா என்று கேட்டாள்.
அவள் கேட்டதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் ஜெனீலியா ஒரு கசப்பான புன்னகையை சிந்தினாள். அவள் இப்பொழுது முற்றிலும் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தாள். இந்த நிலைக்கு பிரைட் விஷன் நிறுவனம் தான் அவளை தள்ளிவிட்டது. அவள் தற்போது இருக்கும் ஆக்ஸ்போர்ட் என்டர்டைன்மெண்ட் நிறுவனமும் அவளுக்கு உதவ முன்வரவில்லை. அவளை தங்களுடைய நிறுவனத்திலிருந்து வெளியேற்றவே விரும்பியது. இது போன்ற சூழலில் அவள் தொடர்ந்து இந்த துறையில் இருக்க வேண்டுமா என்று யோசித்தாள். ஆனால் அதற்கு முன் அவள் வெண்பாவிடம் ஒரு 5 நிமிடம் பேச விரும்பினாள். மீடியா கான்டாக்ட் பண்ணி நான் இந்த என்டர்டைன்மெண்ட் ஃபீல்ட விட்டு விலக போறதா சொல்லு என்று ஜெனீலியா கூறினாள். என்ன சொல்ற ஜெனீலியா, நீ ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவுக்கு வந்த? நீ தப்ப ஒத்துக்கிட்டா அதுக்கப்புறம் பிரைட் விஷன் என்டர்டைன்மெண்ட் கம்பெனி உன்னை ஒண்ணும் பண்ணாது. நீ தொடர்ந்து இந்த ஃபீல்ட்ல இருக்கலாம். இந்த இடத்துக்கு வர நீ எவ்வளவு சிரமப்பட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும் என்று அந்த மேனேஜர் கூறினாள். அது எப்படி, வெண்பா எந்த அளவுக்கு அடிபட்டிருக்கான்னு நீ தானே இப்ப சொன்ன. அப்படி இருக்கிறப்ப கவின் என்ன சும்மா விடுவாரா? நான் இந்த விஷயத்துல இருந்து மீண்டு வர எனக்கு வாய்ப்பே இல்ல. அதனாலதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் வெண்பா கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் என்று ஒரு முடிவுக்கு வந்தவளாக ஜெனீலியா கூறினாள். ஜெனீலியா, வெண்பா கிட்ட பேசுறதுனால என்ன பிரயோஜனம் என்று அவளுடைய மேனேஜர் கேட்டாள். ஜெனீலியாவின் முகத்தில் ஒரு கசப்பான புன்னகை தோன்றியது. பிரைட் விஷன் நிறுவனம் அவளை அகல பாதாளத்திற்கு தள்ள தயாராக இருக்கிறது. அவள் இவ்வளவு நாள் இருந்த ஆக்ஸ்போர்ட் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் அவளை கண்டு கொள்ளவில்லை. அவளை கழட்டி விடுவதிலேயே குறியாக இருந்தது. இந்த நிலையில் அவளுக்கு வேறு எந்த வாய்ப்பும் இருப்பதாக தெரியவில்லை. உடனே மீடியாவுக்கு கால் பண்ணு, நான் இந்த என்டர்டைன்மெண்ட விட்டு விலக போறதா அனௌன்ஸ் பண்ணு என்று ஜெனீலியா தீர்மானமாக கூறினாள். இல்ல ஜெனீலியா, நீ இந்த முடிவுக்கு வரக்கூடாது. இந்த ஃபீல்டுக்கு வர நீ எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். நமக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையா இரு என்று அவளுக்கு அறிவுரை கூறினாள் மேனேஜர். இதோ இன்னும் ஒரு சில மணி நேரத்துல 12 மணி ஆக்க போகுது. என்னோட வாழ்க்கையே முடிய போகுது. இதுக்கு மேலேயும் ஏதாவது வழி இருக்குன்னு நீ நினைக்கிறியா என்று விரக்தியாக கேட்டாள் ஜெனீலியா. அதன் பிறகு அவளுடைய மேனேஜரால் எந்த வார்த்தையும் பேச முடியவில்லை. ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டு அவள் எழுந்து அந்த அறையிலிருந்து வெளியேறினாள். என்டர்டைன்மெண்ட் சாம்ராஜ்யத்தின் முதல் இடத்தில் இருக்கும் பிரைட் விஷன் என்ற நிறுவனத்தை ஜெனீலியா பகித்துக் கொண்டாள். அத்துடன் அவர்கள் இருக்கும் ஆக்ஸ்போர்ட் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் அவர்களை கைவிட்டு விட்டது. இந்த நிலையில் அவள் தொடர்ந்து ஜெனீலியாவிடம் இருக்க விரும்பவில்லை. அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை என்ற முடிவுக்கு வந்துவிட்டாள். யார்தான் ஓட்டை கப்பலில் பயணம் செய்ய முன் வருவார்கள்? சிறிது நேரத்திற்கு பிறகு வெண்பாவின் போன் நம்பரை வாங்கி கொண்டு வந்து ஜெனீலியாவிடம் கொடுத்தாள் அவளுடைய மேனேஜர். அந்த போன் நம்பரை வாங்கி கொண்டு தன்னுடைய போனில் அந்த நம்பரை டயல் செய்து அவளுக்கு கால் செய்தாள். ஜெனீலியா நேரம் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. 2 ரிங் போனவுடன் போன் அட்டெண்ட் செய்யப்பட்டது. உடனே ஜெனீலியா, வெண்பா, நான் ஒத்துக்கிறேன். நான் தான் உன்னை ஸ்டேஜ்ல இருந்து கீழே தள்ள ஆளை ஏற்பாடு பண்ணினேன். ஆனா இப்பவும் சொல்றேன், அதுக்காக நான் ஒரு பர்சன் கூட ஃபீல் பண்ணல. நீ ஒரு 3ஆம் தரம் மட்டமான மாடல். இது வரைக்கும் இன்டர்நேஷனல் அவார்டே நீ வாங்கினதே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப சிங்கப்பூர்ல எனக்கு கிடைக்க இருந்த கான்ட்ராக்ட நீ தட்டி பறிச்சுக்கிட்ட. அப்ப என் மனசு என்ன பாடுபட்டுச்சு தெரியுமா? அங்கேயே உன்னை கழுத்தை நெரிச்சு கொல்லணும் போல எனக்கு கோபம் வந்துருச்சு. கண்டிப்பா அந்த சான்ஸ் உனக்கு நேர்மையான வழியில கிடைச்சிருக்காதுன்னு எனக்கு தெரியும். நீ ஏதோ கிரிமினல் வேலை பண்ணிதான் அந்த சான்ஸ பறிச்சுக்கிட்ட என்றாள். வெண்பா அமைதியாக இருந்தாள். எதுவும் பேசவில்லை. எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல. உன் பேரை சொன்னாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. நீ ரொம்ப ஒழுக்கமானவ, கற்புள்ளவ மாதிரி நடிச்சு நல்ல பேர் வாங்கிக்கிட்ட. ஆனா அந்த பேருக்கு நீ தகுதியே இல்லாதவ. நீ இருக்கிற இந்த என்டர்டைன்மெண்ட் ஃபீல்ட்ல தொடர்ந்து நான் இருக்க விரும்பல. இது வரைக்கும் நீ இருந்த எந்த என்டர்டைன்மெண்ட் கம்பெனியும் உருப்பட்டதா சரித்திரமே இல்ல. அதே மாதிரி இந்த பிரைட் விஷன் என்டர்டைன்மெண்ட் கம்பெனியும் நாசமா போக போற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. அப்படி இல்லனா அந்த கம்பெனியே உன்னை கூடிய சீக்கிரம் துரத்தி விட்டுரும். அந்த நாள் வரப்ப நான் உன்னை பார்த்து சந்தோஷப்படுவேன். நீ குப்பை லாரியில அடிபட்டு அநாத பிணமா தான் சாக போற என்று பேசிக்கொண்டே சென்றாள். ஜெனீலியா மறுமுனையிலிருந்து எந்த பதிலும் வரவில்லை என்பது அப்போதுதான் அவளுக்கு தோன்றியது. அவள் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தாள். அவளும் எதிர்பாராத விதமாக அப்போது மறுமுனையிலிருந்து, நான் கவின் பேசுறேன் என்று ஒரு ஆழமான குரலில் பதில் வந்தது. கவின் வெண்பாவின் போனை அட்டன் செய்வான் என்று ஜெனீலியா ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. ஐயோ, அப்படின்னா இவ்ளோ நேரம் நம்ம கவின் கிட்ட பேசிட்டு இருந்தோம் என்ற எண்ணம் தோன்றியவுடன் அவள் உடல் குப்பென்று வியர்த்து கொட்டியது. மூளை ஒரு நிமிடம் வேலை செய்ய மறந்து விட்டது. அவள் உடல் கிடிக்கிடிவென நடுங்கியது. மிஸ்டர் கவின், நான் தெரியாம பேசிட்டேன்.
சாரி, என்ன மன்னிச்சிடுங்க என்று தயங்கி தட்டு தடுமாறி கூறினாள் ஜெனீலியா. ஹோ, அப்படியா? அப்படின்னா நீ வேணும்னு பேசலியா என்று கவின் கேட்டான். அவனது குரல் கொடூரமாக ஒலித்தது. கவின் தனது போனை எடுத்த ஜெனீலியா சொன்ன எல்லாவற்றையும் பதிவு செய்தான். அது முழுமையடையவில்லை என்றாலும் அந்த பதிவில் அவள் வெண்பாவை சபித்த பகுதி சத்தமாகவும் தெளிவாகவும் பதிவாகி இருந்தது. ஜெனீலியா முற்றிலுமாக அழியும் தருவாயில் இருக்கிறாள். இனிமேல் அவளது கௌரவத்தை தக்க வைத்துக் கொள்ள அவளுக்கு உரிமை இல்லை என்று தெரியும். அதனால் அவள் உடனே அழத் தொடங்கினாள். மெதுவாக கவினிடம், கவின் சார், நான் உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க என்று மன்றாடினாள். நான் தப்பு செஞ்சவங்களுக்கு வாய்ப்பு தர மாட்டேன்னு சொல்லல. ஆனா நீ இவ்ளோ தூரம் பேசுறதுக்கு அப்புறமும் உன்னை விட்டுட சொல்லி என்கிட்ட கெஞ்சிரியே, அதுக்கு நீ தகுதியானவன் எனக்கு தோணல. இந்த வார்த்தைகளை சொன்ன பிறகு அவனுடைய குரல் தீவிரமடைந்தது. எனக்கு ரொம்ப பொறுமை கிடையாது. நான் உனக்கு இன்னைக்கும் ஞாபகப்படுத்துறேன். இப்போ நைட் 9 மணி ஆகுது, ஞாபகம் இருக்குல்ல என்று கூறிவிட்டு காலை கட் செய்தான். ஜெனீலியாவிடம் பேசி முடித்த கவின் உடனே சுபுவுக்கு கால் செய்தான். சுபு, நீ உடனே வெண்பாவோட போன் நம்பரை மாத்திடு. அவளோட நம்பரை முக்கியமானவங்களை தவிர வேற யாருக்கும் கொடுக்காத. அவளோட ஒர்க்கர் கிட்ட போன் நம்பரை கொடுக்க வேண்டியதா இருந்தாலும் வெண்பாவோட நம்பரை கொடுக்காத, என்னோட நம்பரை கொடு என்று ஆர்டர் போட்டான். அதற்கு சுபு, ஓகே சார், அப்படியே செஞ்சிடுறேன் என்று கூறினான். அவனுக்கு என்ன நடந்தது என்று தெரியாவிட்டாலும் கவின் குரலில் வெளிப்படும் கோபத்தை அவனால் தெளிவாக உணர முடிந்தது. இந்த விஷயத்தை அவன் உடனே கமலுக்கு தெரியப்படுத்தினான். கவின் இந்த அளவு கோபப்படுகிறான் என்றால் நிச்சயமாக வெண்பாவை அச்சுறுத்தும் வகையில் யாரோ ஒருவர் போன் செய்திருக்கிறார் என்பதை கமலி யூகித்தாள். ஆனால் ஜெனீலியா வெண்பாவை குப்பை லாரியில் அடிபட்டு சாக போகிறாய் என்று கூறிய விஷயம் யாருக்கும் தெரியாது. அந்த விஷயம் கமலிக்கு தெரிந்தால் அவள் இந்நேரம் வரிந்து கட்டிக்கொண்டு ஜெனீலியா வீட்டிற்கே சென்று அவளை ஒரு வழி செய்திருப்பாள். வெண்பாவை இந்த அளவு மோசமாக ஜெனீலியா சபிக்க காரணம் அவள் மனம் முழுவதும் இப்போது பொறாமை என்ற அரக்கன் நிறைந்திருப்பதே காரணம். அந்த அரக்கன் மட்டும் அவளிடம் இல்லாமல் இருந்திருந்தால் அவள் இந்த அழிவு பாதைக்கு சென்றிருக்க மாட்டாள். இப்போது பிரைட் விஷன் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் அவள் திரும்பி வர முடியாத இடத்திற்கு அவளை தூக்கி அடிக்கும். போனை கட் செய்துவிட்டு ஜெனீலியா அப்படியே தலையில் கை வைத்துக் கொண்டு தரையில் உட்கார்ந்தாள். அவள் கை விரல்கள் நடுங்கியது. அவளால் தன்னுடைய போனை கையில் பிடித்துக் கொள்ள முடியவில்லை. அது நழுவி தரையில் விழுந்தது. கடவுளே, நான் ஏன் இப்ப இந்த வெண்பாவுக்கு கால் பண்ணணும்? என்னோட கெட்ட நேரம் என்னை சுத்தி சுத்தி அடிக்குது. கொஞ்சம் கூட யோசிக்காம முட்டாள்தனமா நான் பேசியிருக்கேன். போனை எடுத்த உடனே யாரு என்னன்னு கூட கேட்காம பேசிட்டேன். என்னோட அவசர புத்தியால நான் இப்போ எவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டிருக்கேன். இனிமே அவ்வளவுதான், என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இனிமே நான் என்ன செய்ய போறேன் என்று தலையில் அடித்துக் கொண்டு அழுதாள் ஜெனீலியா. தன்னுடைய போனை தூக்கி தூர வீசினாள். அது சுக்குநூறாக உடைந்து சிதறியது. அவள் அழுகையை அடக்க முற்பட்டாள். அவள் நெஞ்சு விம்மியது. அது வெடித்து சிதறிவிடும் போல அவளுக்கு அழுத்தமான உணர்வு ஏற்பட்டது. அவள் வாய்விட்டு கதறி கதறி அழுதாள். கண்ணீர் ஆறாக பெருகி ஓடியது. அவளுக்கு தன்னுடைய தோல்வியை வெளிப்படையாக ஒத்துக்கொள்ள மனம் வரவில்லை என்றாலும் அவளுக்கு இப்பொழுது வேறு வழி இருப்பதாக தெரியவில்லை. எபிசோட் 253. ஜெனீலியா பிரஸை அழைத்து தான் இண்டஸ்ட்ரியை விட்டு விலகுவதை கூறினாள். இரவு 10 மணியை நெருங்கிக் கொண்டிருந்தது. இதற்கு மேல் தாமதிக்க முடியாது என்று ஜெனீலியா ஒரு முடிவுக்கு வந்தவளாக எழுந்து தன்னுடைய முகத்தை கழுவிக் கொண்டாள். பின்னர் வேக வேகமாக சாதாரணமாக அணிந்து கொள்ளும் ஒரு ஆடையை எடுத்து அணிந்து கொண்டாள். மெதுவாக நடந்து வீட்டு வாசலுக்கு வந்தாள். அங்கே அவளுக்காக அவளுடைய மேனேஜர் தயாராக ஏற்பாடு செய்திருந்த மீடியாக்கள் மற்றும் ரிப்போர்ட்டர்கள் குழுமி இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஜெனீலியா எதற்காக இந்த பிரஸ் மீட் வைத்திருக்கிறாள் என்று ஓரளவு யூகித்திருந்தார்கள். முந்தைய நாள் இரவு கவின் கூறிய ஒரே வார்த்தையால் தான் ஜெனீலியா இன்று அவர்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறாள். வெண்பாவுக்கு ஏற்பட்ட காயத்திற்கு காரணமானவர்களை பின்னால் இருந்து தூண்டிவிட்டவர் ஒரு நாளுக்குள் தானாக முன்வந்து செய்த தவறை ஒப்புக்கொண்டு வாக்குமூலம் அளிக்கும்படி அறிவுறுத்தியிருந்தான். அதனால்தான் ஜெனீலியா இப்பொழுது இந்த பிரஸ் மீட்டில் இருக்கிறாள் என்று அவர்களுக்கு தெளிவாக தெரிந்தது. அவர்களுக்கு புரியாத ஒரே விஷயம் என்னவென்றால், ஜெனீலியா எதற்காக வெண்பாவை துன்புறுத்த வேண்டும்? வெண்பாவை எதற்காக ஸ்டேஜில் இருந்து கீழே தள்ளிவிட வேண்டும்? அவ்வளவு உயரத்திலிருந்து கீழே விழுந்த வெண்பாவிற்கு தலையில் அடிபட்டிருந்தால் அந்த இடத்திலேயே அவள் நினைவை கூட இழந்திருக்கலாம்.
இப்பொழுது அவள் இடுப்பில் பலமாக அடிபட்டு நடக்க முடியாமல் படுக்கையில் கிடக்கிறாள். ஒரு பெண்ணுக்கு இந்த அளவு வகிரம் இருக்குமா என்று அவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த இரவு நேரம் சற்று குளிர் அதிகமாக இருந்தது. லேசான குளிர்காற்று வீசிக் கொண்டிருந்தது. அத்துடன் ஒரு சில தூறல்களும் தூறிக் கொண்டிருந்தது. ஜெனீலியாவின் மேனேஜர் ஒரு குடையை எடுத்துக்கொண்டு வந்து ஜெனீலியாவுக்கு பிடித்துக் கொண்டிருந்தாள். அவர்கள் இருவர் முகமும் இறுக்கமாக இருந்தது. இங்க குடியிருக்கிற பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை சொல்லிக்கிறேன். என்னோட பேரு ஜெனீலியா. நான் ஆக்ஸ்போர்ட் என்டர்டைன்மெண்ட் கம்பெனில மாடலா இருக்கேன். இன்னில இருந்து நான் இந்த என்டர்டைன்மெண்ட் ஃபீல்ட விட்டு விலக முடிவு பண்ணிருக்கேன். இதுக்கப்புறமும் நான் எந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபீல்ட்லயும் காலடி எடுத்து வைக்க மாட்டேன். இது வரைக்கும் நான் இந்த மாதிரி செய்திகளை நிறைய கேட்டிருக்கேன். நீங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. இத்தனை வருஷமா நான் இந்த ஃபீல்ட்ல இருக்கேன்னா அதுக்கு உங்களோட சப்போர்ட் முக்கியமான ஒரு காரணம். அதனால இந்த நேரத்துல உங்க எல்லாருக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நன்றி கடனை நான் எந்த ஜென்மத்துல அழைக்க போறேன்னு எனக்கு தெரியல. நான் இப்போ இந்த ஃபீல்ட்ல இருந்து விலகினாலும் எல்லாரும் என்ன ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நம்புறேன் என்று கோரிய ஜெனீலியா ஒரு அடி பின்னோக்கி நகர்ந்து தலையை குனிந்து அவர்கள் அனைவருக்கும் தன்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்தாள். அதன் பிறகு பத்திரிகையாளர்கள் தன்னிடம் கேள்வி கேட்க வாய்ப்பளித்தாள். லேசாக மழை தூறிக் கொண்டிருந்தது. ஜெனீலியாவின் இந்த திடீர் அறிவிப்பால் ஒவ்வொருவரும் தங்கள் மனதிற்குள் ஏகப்பட்ட அனுமானங்களை செய்து வைத்திருந்தார்கள். அவள் பேட்டி அளித்த அடுத்த நிமிடம் அந்த விஷயம் குறித்து அனைத்து மீடியாக்களிலும் பரபரப்பாக நியூஸ் வெளியாகி கொண்டிருந்தது. அன்பான வாடிக்கையாளர்களே, உங்க எல்லாருக்கும் எங்களோட FM சார்பா இரவு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். தற்போது என்டர்டைன்மெண்ட் துறையை பத்தின ஒரு முக்கியமான விஷயம் பரபரப்பாகிட்டு இருக்கு. சமீபத்துல கிடைச்ச தகவலோட அடிப்படையில இன்னைக்கு நைட் 10 மணிக்கு ஆக்ஸ்போர்ட் என்டர்டைன்மெண்ட் கம்பெனியை சேர்ந்த மாடலான ஜெனீலியா தன்னோட வீட்டுக்கு வெளியே இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க இந்த நிமிஷத்துல இருந்து இந்த மாடலிங் ஃபீல்ட விட்டு விலக போறதா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. அத சொல்லும் போது அவங்களோட முகம் ரொம்ப சோகமா இருந்துச்சு. அவங்க ஏதோ பெரிய மனக்கவலையில இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. நேத்து நைட்டு தான் அவங்க சென்னை குவீன்ஸ் ஃபங்க்ஷன்ல 2-3 அவார்ட் வாங்கினாங்க. அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல கூட மிஸ் வெண்பாவை யாரோ ஸ்டேஜ்ல இருந்து கீழே தள்ளி அவங்களுக்கு பலத்த காயம் ஏற்பட்டுச்சு. நேத்து நடந்த இந்த ரெண்டுக்கும் இன்னைக்கு ஜெனீலியா அந்த ஃபீல்ட விட்டு விலக போவதா அறிவிச்சிருக்கிறதுக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும்னு நாங்க எல்லாரும் யூகிக்கிறோம். நாங்க சேகரிச்ச விஷயங்களை வச்சு பாக்குறப்ப விழா நடந்த நேரத்துல ஜெனீலியா வெண்பாவை பல தடவை இன்சல்ட் பண்ணிருக்காங்க. ஜெனீலியா இந்த துறையில இருந்து விலகிறதா அறிவிச்சதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு கஷ்டமான வேலை இல்லன்னு நாங்க நம்புறோம். நேத்து வெண்பா அந்த ஃபங்க்ஷன்ல பயங்கரமா அடிபட்டாங்க. ஆனா அவங்க விழா முடியற வரைக்கும் அந்த வலிய தாங்கிக்கிட்டு யாரையும் எந்த குறையும் சொல்லவே இல்ல. அவங்க அந்த வலிய பொறுத்துக்கிட்டாலும் அவங்களோட மேனேஜர் அவங்க பட்ட கஷ்டத்தை பாத்துக்கிட்டு சும்மா இருக்க விரும்பல. அதனாலதான் பிரைட் விஷன் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் இந்த சம்பவத்துக்கு காரணமா இருந்தவங்கள தானா முன் வந்து செஞ்ச தப்பா ஒத்துக்கணும், அப்படி இல்லனா அதற்கான தண்டனை கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லி இருந்தாரு. அதனாலதான் ஜெனீலியா இப்ப இந்த ஃபீல்ட விட்டு விலக நினைக்கிறாங்களா? அப்படின்னா இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஜெனீலியா தான் இருக்காங்களா? இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மளோட சொந்த திறமையால நம்ம முன்னுக்கு வரணும். அடுத்தவங்க முன்னுக்கு வரத பார்த்து நம்ம பொறாமப்பட்டா நாம மட்டும் பாதிக்கப்பட மாட்டோம், நம்ம சுத்தி இருக்கிறவங்க தான் அதனால பாதிக்கப்படுவாங்க. அப்படிங்கிற ரீதியில அனைத்து மீடியாக்களும் பலவாறு செய்திகளை வெளியிட தொடங்கி இருந்தது. இந்த செய்தியை பார்த்த பிறகு கவின் டிவியை ஆஃப் செய்தான். இந்த செய்தியை கேட்ட கவின் நிச்சயமாக சமரசப்படவில்லை. ஜெனீலியா இப்பொழுது இந்த துறையிலிருந்து தான் விலகுவதாக அறிவித்தாலே தவிர தான் செய்த தவறை ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்க முன்வரவில்லை. கவின் இப்போது பயங்கர கோபத்தில் இருந்தான். அவன் தன்னுடைய போனை எடுத்து கோபமாக சுபுவுக்கு கால் செய்ய போனான். உடனே தன்னுடைய கையை நீட்டி அவளுடைய போனை வாங்கி கொண்ட வெண்பா, இதுவே போதுமாமா, ஜெனீலியா போல கௌரவமிக்க ஒரு பொண்ணுக்கு அவளுடைய கெரியரை அழிக்கிறது அவளை கொல்றதை விட மோசமான ஒண்ணு. இதுக்கப்புறமும் அவளை மன்னிப்பு கேட்க சொல்லி அவளை கட்டாயப்படுறதால என்ன பிரயோஜனம் இருக்க போகுது? அவளை மாதிரி ஒரு பொண்ணுக்காக நீ எதுக்கு உன்னோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ற? நீ ரெஸ்ட் எடு மாமா என்று அவனை தடுத்து நிறுத்தினாள் வெண்பா. கவின் தனது தலையை திருப்பி வெண்பாவை பார்த்தான். அவள் தனக்கு அருகில் இருந்த இடத்தை காட்டி அங்கே வருமாறு அவனை செய்கை காட்டி அழைத்ததை கவனித்தான். அவனால் மறுக்க முடியவில்லை. அதனால் அவன் அருகே சென்று அமர்ந்து அவளை இழுத்து அணைத்து கொண்டான். நீ வலியில எப்படி துடிச்ச, அத பார்த்து என் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டுச்சு தெரியுமா? அதுக்கு நான் பழிவாங்க வேண்டாமா என்று கவலையுடன் கேட்டான். வெண்பா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அவனுடைய தோள்களை மசாஜ் செய்ய தொடங்கினாள். அப்போது அவனுடைய தசைகள் மிகவும் இறுக்கமாக இருப்பதை அவள் கவனித்தாள்.
இங்க பாரு மாமா, நீ ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்து உன்னோட தசையெல்லாம் இறுகி போயிருக்கு. நீ கொஞ்சம் ரிலாக்ஸா இரு. நீ ஒழுங்கா தூங்கவும் இல்ல. அதனால நீ ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். தேவையில்லாம அவளை நினைச்சு நீ டென்ஷன் ஆகாத. அவளை மன்னிக்கிறதே அவளுக்கு நம்ம கொடுக்கிற மிக பெரிய தண்டனை என்று உறுதியாக கூறினாள். அவள் கூறியதை மறுத்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவன் குனிந்து நன்றாக இழுத்து அணைத்துக் கொண்டு அவளுடைய நெற்றியில் தன்னுடைய உதடுகளால் முத்தம் கொடுத்தான். என்கிட்டதான் பவர்ஃபுல் மேனேஜர் இருக்காரே, அதனால இந்த ஜெனிலியா மாதிரி பொண்ணுங்களை நினைச்சு நாம நம்மளோட டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. நமக்கு ஏகப்பட்ட வேலை தலைக்கு மேல இருக்கு. நாம அதுல கவனம் செலுத்தினா அதுவே போதும். கெடுதல் செஞ்சவங்களுக்கு கண்டிப்பா கடவுள் ஒரு நாள் தண்டனை கொடுப்பாரு. அவளை நினைச்சு டென்ஷன் ஆகாத மாமா என்று அறிவுரை கூறினாள் வெண்பா. ஓகே, நீ சொன்னதுக்கு அப்புறம் என்னால எதுவும் மறுத்து பேச முடியாது என்று கண்களை மூடிக்கொண்டு அவன் தலையசைத்தான். வெண்பா குணமாகும் வரை உள்ள நேரத்தை கமலி தனக்கு கிடைத்த ஒரு நீண்ட விடுமுறையாக கருதினாள். வெண்பாவையும் ஒவ்வொரு நிமிடமும் கவின் அருகிலிருந்து கவனித்துக் கொள்வதால் வேலை அங்கு அதிகமாக இல்லை. அவளுக்கு மிகவும் போர் அடித்தது. அதனால் அவள் பிரைட் விஷன் என்டர்டைன்மெண்ட்க்கு சென்று வரலாம் என்று முடிவு செய்து கிளம்பினாள். அவள் சுபுவின் அறை வந்தவுடன் உள்ளே கோபமாக சுபு யாரையோ கத்திக் கொண்டிருப்பதை அவள் கேட்டாள். அதனால் உள்ளே நுழையாமல் வாசலிலேயே காத்து கொண்டிருந்தாள். உள்ளே அவனுடைய அசிஸ்டன்ட் மீராவை கண்ணா பின்னாவென்று கத்திக் கொண்டிருந்தான். அந்த பெண் சிறிது நேரம் கழித்து அழுது கொண்டே வெளியே ஓடி வந்தாள். கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள். சுபு, நீ திட்டினது போதும். நீ ஏன் இப்படி நடந்துக்கிற? பாவம் அந்த பொண்ணு. அவளை இப்படி அழ வச்சுட்ட. பொண்ணுங்க கிட்ட கொஞ்சமாவது பொறுமையா நடந்துக்கணும்னு கூட உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ணின என்று கேள்வி கேட்டாள். சுபு தனக்கு முன்னால் இருந்த டாக்குமெண்டை கோபமாக பார்த்து கொண்டிருந்தான். அவன் கோபமாக இருப்பதை கமலி புரிந்து கொண்டாள். அவன் இந்த அளவுக்கு கோபப்பட்டு அவள் இப்போதுதான் முதல் முறையாக பார்க்கிறாள். அவனுடைய கோபத்தையும் அதனால் அவனுடைய கண்ணங்கள் சிவப்பாக மாறி இருப்பதை பார்த்தவுடன் அவளுக்கு மேலும் கஷ்டமாக இருந்தது. அவனை பார்க்கும்பொழுது அவளுக்கு சின்ன குழந்தைகளுக்கு கோபம் வந்தால் நடந்து கொள்வது போல இருந்தது. அவனை பார்த்த கமலி, ரொம்ப நல்லா இருக்கு. இப்படியே நீ எத்தனை பேரை அழ வச்சிருப்ப? குறைந்தபட்சம் ஒரு 50 பேரையாவது இந்த மாதிரி அழ வச்சிருப்பியா? இதெல்லாம் நல்லாவா இருக்கு என்று கொஞ்சம் கோபமாக கேட்டாள். சுபு தன்னுடைய தலையை நிமிர்த்தி கமலியை பார்த்தான். அவள் தன்னிடம் கோபமாக நடந்து கொள்வதை பார்த்து அவனுக்கு சந்தோஷமாக இருந்தது. அவளையே சிறிது நேரம் உற்று பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய இதயம் வேகமாக துடித்தது. சுபு, நீ ஏன் என்னை இப்படி பார்த்துட்டு இருக்க என்று கேட்டாள் கமலி. இனிமே நான் யாரையும் இந்த மாதிரி அழ வைக்க மாட்டேன் என்று உறுதியான குரலில் கூறினான் சுபு. அவள் கோபமாக பேசியவுடன் அவன் அந்த தவறை திருத்திக் கொண்டு இனிமேல் யாரையும் அழ வைக்க மாட்டான் என்று கூறியதை கேட்டவுடன் கமலிக்கு சந்தோஷமாக இருந்தது. தான் கூறுவதை காது கொடுத்து கேட்கிறான் என்றவுடன் அவளுக்கு ஆனந்தமாக இருந்தது. இதோ இப்ப போனாலே அந்த மீரா, நீ எதுக்கு எடுத்தாலும் இப்படி கண்ணை கசிக்கிட்டே இருப்பியா என்று சுபு கேட்டான். சேச்ச, நான் இந்த மாதிரி எல்லாம் அழமாட்டேன். ஏன்னா நான் ரொம்ப தைரியமான பொண்ணு என்று தனக்குத்தானே முணுமுணுத்துக் கொண்டாள் கமலி. அவள் முணுமுணுத்தது சுபுவுக்கு சரியாக கேட்கவில்லை. அதனால் அவன் கமலியை பார்த்து, என்ன சொன்ன, தெளிவா சொல்லு என்று கேட்டான். இல்ல, என்னோட இதயம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது. நான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அழமாட்டேன். அது சரி, உன்னோட அசிஸ்டன்ட் மீராவை நீ எதுக்கு திட்டின? அத முதல்ல சொல்லு என்று கேட்டாள். யாராவது என்னோட விஷயத்துல அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டா அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் என்னோட வீட்டுக்கு போய் அவளை சில டாக்குமெண்ட்களை எடுத்துட்டு வர சொன்னேன். ஆனா அவ அந்த டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டு அதோட மட்டும் இல்லாம என்னோட பெட்ரூமுக்குள்ள போய் அதை கிளீன் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கா. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது என்று சுப்பு கோபமாக கூறிவிட்டு கீழே குனிந்து தனது டாக்குமெண்ட்களை பார்க்க தொடங்கினான். அவன் வேலை செய்ய தொடங்கும் பொழுது அவன் முகம் மிகவும் சீரியஸாக காணப்பட்டது. அவளுடைய வார்த்தைகளை கேட்டதும் அவனுக்கு என்னவோ போல் ஆகிவிட்டது. அவனுடைய இதயம் இன்னும் வேகமாக துடித்தது. ஏற்கனவே ஒரு முறை அவள் சுப்புவின் வீட்டிற்கு சென்றிருக்கிறாள். அப்போது அங்கே அவள் ஒரு இரவு முழுவதும் கூட தங்கியிருந்தாள். ஆனால் சுப்பு அவளிடம் அதை பற்றி எதுவுமே சொல்லவில்லை. உண்மையை சொல்லணும்னா உன்னோட வீடு ஒரே குப்பையா இருந்திருக்கும். அதனாலதான் அந்த பொண்ணு மனசு கேட்காம கிளீன் பண்ணிருப்பா. இதுக்கு போய் நீ எதுக்கு அந்த பொண்ணு கிட்ட கோச்சுக்கிட்ட? இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் ஃப்ரீயா தான் இருப்பேன். நான் வேணா டெய்லியும் உன்னோட வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் உன் வீட்டை கிளீன் பண்ணவா என்று கேட்டாள் கமலி. தான் ஏதாவது தவறாக சொல்லிவிட்டோமா என்று பயந்து போனாள். அவன் எதையும் காதில் வாங்கிக் கொள்ளாதவன் போல கீழே குனிந்து தனது டாக்குமெண்ட்களை பார்த்து கொண்டிருந்தான். கமலிக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. ஆனால் திடீரென்று தலையை நிமிர்த்தி சுப்பு, சரி
என்று கூறினான். அவன் சரி என்று சொன்னதை கேட்டவுடன் அவளுக்கு மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்க வேண்டும் போல இருந்தது. அப்படியானால் சுபுவின் மனதுக்குள் தான் இருக்கிறோம் என்று அவளுக்கு சந்தோஷமாக இருந்தது. அவன் தன்னை காதலித்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். ஒருவேளை அவன் என்னை லவ் பண்ணலன்னு சொன்னா நம்ம 2 பேரும் அட்லீஸ்ட் ஃப்ரெண்டா இருக்க கூட முடியாது. அவனை பார்க்காம ஒரு நாள் கூட இருக்க முடியாது என்று மனதுக்குள் புலம்பினாள் கமலி. எதுவும் பேசாமல் தன்னுடைய வீட்டின் சாவியை எடுத்து அவளிடம் கொடுத்தான். கமலி அதை சந்தோஷமாக வாங்கிக் கொண்டாள். வெளியாட்களின் பார்வைக்கு அவர்கள் நிச்சயதார்த்தம் முடிந்த தம்பதியினர். கூடிய விரைவில் திருமணம் செய்து கொள்ள இருக்கிறார்கள். இது போன்ற சமயத்தில் அவனது வீட்டை சுத்தம் செய்வதற்காக அவள் செல்வது என்பது ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனால் இந்த விஷயத்தை ஆழ்ந்து பார்த்தால் அவர்கள் இருவரும் அந்நியர்கள். ஆனால் அப்படி இருந்தும் அவன் தன்னுடைய சாவியை எடுத்து அவளிடம் கொடுக்கிறான் என்றால் அதற்கு கண்டிப்பாக வேறு ஏதோ அர்த்தம் இருக்கும் என்றுதான் கமலி நினைத்தாள். எபிசோட் 254. சுப்பு கமலியிடம் தன் காதலை வெளிப்படுத்துதல். சுப்புவின் வீட்டிற்கு வந்ததும் கமலி வீட்டை திறந்து அந்த வீடு முழுவதும் சுத்தம் செய்தாள். முதலில் அவனுடைய பெட்ரூமுக்கு சேர்ந்த பெட்டை ஒழுங்குபடுத்தினாள். அதன் பிறகு ஆங்காங்கே சிதற கிடந்த அழுக்கு துணிகளை ஒன்று சேர்த்து அதை வாஷிங் மிஷினில் கொண்டு வந்து போட்டாள். வாஷிங் மிஷினை ஆன் செய்ய போகும் நேரத்தில் ஒரு எண்ணம் உதித்தது. நாம இந்த அளவு நம்ம மனசுல சுப்பு மேல ஆசைய வளர்த்துட்டு இருக்கோமே, அவனுக்கு அந்த மாதிரி ஆசை இருக்கான்னு தெரியலையே. நாம பாட்டுக்கு பைத்தியக்காரி மாதிரி அவனே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை அவன் மனசுல நான் இல்லனா என்னோட நிலைமை என்ன ஆகுறது? என்னால அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாது என்று நினைத்து கொண்டே அவள் வேலையை செய்து கொண்டிருந்தாள். வெண்பாவுக்கு அடிபட்டது முதல் கவின் அவளை கவனித்துக் கொள்வதிலேயே அதிக நேரத்தை செலவிட்டான். அதனால் சுப்புவுக்கு வேலை பளு அதிகமாக இருந்தது. அவன் அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டு விரைவாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். உள்ளே வந்து பார்த்தபொழுது கமலி மும்முரமாக வேலை செய்து கொண்டிருந்தாள். அவன் அவளை தொந்தரவு செய்யாமல் பெட்டுக்கு சென்று படுத்துக் கொண்டான். அவன் உள்ளே வந்ததும் பார்த்து கொண்டிருந்த வேலையை அப்படியே விட்டுவிட்டு அவனை பார்க்க பெட்ரூமுக்கு சென்றாள் கமலி. பெட்டில் கண்களை மூடி படுத்திருந்தான் சுப்பு. அவனது வீட்டில் தான் இருப்பதையே அவன் கண்டு கொள்ளவில்லையா அல்லது மறந்து விட்டானா என்று கமலிக்கு தோன்றியது. சுப்பு குளித்துவிட்டு அதன் பிறகுதான் தூங்குவான் என்று நினைத்துக் கொண்டிருந்தாள் அவள். அதனால் அது பற்றி அவனிடம் கேட்க வாயை திறந்தாள். ஆனால் அதற்குள் கண்களை திறக்காமலேயே அவளை பார்த்து எனக்கு ரொம்ப பசிக்குது என்று மட்டும் கூறினான். அதுவரை அங்கும் இங்கும் அலைபாய்ந்து கொண்டிருந்த தன்னுடைய மனதை அடக்கி அவனுக்காக இரவு உணவை தயார் செய்ய கிச்சனுக்கு விரைந்தாள் கமலி. அவனுக்காக மெனக்கட்டு சப்பாத்தியும் காலிஃபிளவர் குருமாவும் செய்துவிட்டு அதை கொண்டு வந்து டைனிங் டேபிளில் வைத்துவிட்டு அவனை அழைக்கலாம் என்று பெட்ரூமுக்கு சென்றாள். ஆனால் அதற்குள் அவன் அசந்து தூங்கிவிட்டான். உடனே கமலி தனது கையில் இருந்த அவனுடைய வீட்டு சாவியை வேகமாக கீழே போட்டாள். அந்த சத்தம் கேட்டு அவன் எழுந்து விடுவான் என்று அவள் நினைத்தாள். அவள் நினைத்தது போலவே அவன் கண்களை திறந்தான். அவன் எழுந்து உட்கார்ந்து கொண்டு கமலியை பார்த்து அந்த சாவிய நீயே வச்சுக்கோ என்று கூறினான். அவளுக்கு ஒன்று புரியவில்லை. திகைப்புடன் அவனை பார்த்தாள். இன்னும் கொஞ்ச நாளைக்கு எனக்கு வேலை அதிகமா தான் இருக்கும். அது வரைக்கும் என்னோட வீடு இப்படித்தான் அலங்கோலமா இருக்கும். அதனால டெய்லியும் நீ கொஞ்ச நேரம் வந்து என்னோட வீட்டை சுத்தம் பண்ணி கொடுத்துடு. என்னால மத்தவங்கள நம்ப முடியாது என்று தூக்க கலக்கத்துடன் கூறினான். அவன் கூறியதை கேட்டவுடன் கமலி முகத்தில் ஒரு அழகான புன்னகை தோன்றியது. அவள் சிரித்து கொண்டே சரி சீக்கிரம் எழுந்து வந்து சாப்பிடு, அதுக்கப்புறம் போய் தூங்கு என்று கூறினாள். சுப்பு சில வினாடிகள் கழித்து சரி என்று தலையை அசைத்தான். கமலி அந்த ரூமை விட்டு வெளியேறுவதை பார்த்தவன் அதன் பின்னர் படுக்கையிலிருந்து எழுந்து நின்று கொண்டான். அவளது உருவம் கதவுக்கு பின்னால் சென்று மறைந்து போன பின்பும் அந்த கதவில் சாய்ந்து கொண்டே தன்னுடைய மார்பை நீவி விட்டு கொண்டும் எப்போ நீ என் கூடவே இருக்கணும், என் மனசு ஏன் சொல்லுது என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். நாளைக்கு இன்னும் நிறைய டிரெஸ் துவைக்கிறதுக்கு அவுத்து போட்டு வைக்கணும். அதோட வீட்டை இன்னும் அலங்கோலமா மாத்தி வைக்கணும். அப்படி இருந்தாதான் கமலி என் கூடவே இருப்பா என்று அவன் தன்னுடைய மனதுக்குள் கமலி தன்னுடைய வீட்டிலேயே இருப்பதற்கான அனைத்து திட்டங்களையும் தீட்டினான். சுப்பு மட்டும் இது போல யோசிக்கவில்லை. மறுமுனையில் கமலியும் அவ்வாறுதான் யோசித்துக் கொண்டிருந்தாள். இன்னும் கொஞ்ச நேரம் அவன் வீட்டில் அவனுடனே இருக்க வேண்டும் என்று கமலிக்கு ஆசையாகத்தான் இருந்தது. தன்னுடைய கையில் இருந்த அவன் வீட்டு சாவியை பார்த்து அவள் மனம் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. சுப்பு மை டியர், நீ என் மனசுக்குள்ள வந்து என்ன ரொம்ப சித்திரவதை பண்ற. உன்னை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல.
என்று மனதுக்குள் சொல்லிக் கொண்டே அவளுக்கு வெட்கத்தில் முகம் சிவந்து போனது. கமலி தனது கார் சாவியை வெளியே எடுத்துக்கொண்டு கார் கதவை திறந்தாள். அவள் உள்ளே ஏறி உட்கார்ந்து காரை ஸ்டார்ட் செய்ய போகும் நேரத்தில் அவளுடைய போன் அடித்தது. அது வேறு யாருமல்ல, சுப்புதான். கமலி, நான் இங்க ஒரு ப்ளூ கலர் டாக்குமெண்ட் வச்சிருந்தேன். நீ கிளீன் பண்ணும்போது அது எங்க தூக்கி வச்ச? எனக்கு அது உடனே வேணும். அது ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட் என்று கூறினான். அது நான் ஷெல்ஃப்ல தான் வச்சேன், 3வது ஷெல்ஃப்ல இருக்கு என்று தெளிவாக கூறினாள் கமலி. நான் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன், ஆனா அந்த டாக்குமெண்ட் அங்க இல்ல. நீ வந்து எடுத்துக்கொடு என்று கூறினான் அவன். கமலி தன்னுடைய போனை சிறிது நேரம் உற்று பார்த்து கொண்டிருந்தாள். பின்னர் அவள் தனது காரில் இருந்து இறங்கி சுப்புவின் வீட்டுக்கு சென்றாள். அவன் வந்து கதவை திறப்பதற்காக, கதவை தட்டுவதற்காக கையை உயர்த்தினாள். ஆனால் அதற்குள் கதவு திறந்து விட்டது. உள்ளே நுழைந்தவுடன் அவள் நேராக சுப்பு ரூமுக்கு சென்றாள். ஆனால் அந்த அறையின் கோலத்தை பார்த்தவுடன் அவள் திகைத்து போய் அப்படியே நின்று விட்டாள். அந்த அறையில் இருந்த பொருட்கள் அனைத்தும் ஆங்காங்கே சிதறி கிடந்தது. டாக்குமெண்ட் அனைத்தும் கண்ணா பின்னாவென்று கலைந்து கிடந்தது. நான் தான் இந்த ப்ளூ கலர் டாக்குமெண்ட் ஷெல்ஃப்ல இருக்குன்னு சொன்னேன். அதுக்குள்ள நீ ஏன் சுப்பு இந்த மாதிரி எல்லாத்தையும் கழிச்சு போட்டு வச்ச? இது எல்லாத்தையும் கிளீன் பண்ண எனக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா என்று வருத்தத்துடன் கூறினாள். கமலி, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அது ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட். அதனாலதான் நான் அதை காணோனதும் பதட்டத்துல எல்லாத்தையும் கழிச்சு போட்டு தேடினேன். அது இல்லைன்ன உடனே உனக்கு நான் கால் பண்ணி வர சொன்னேன். கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு கொடு என்று ஒரு டேபிளில் சாய்ந்து கொண்டு அவளை பார்த்து கொண்டே கூறினான். அவன் மனதுக்குள் கமலியை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆசை எழுந்தது. சரி, ஓகே சுப்பு, அது ஒன்னும் பிரச்சனை இல்ல. கொஞ்ச நேரம் நீ வெளியில வெயிட் பண்ணு, நான் அந்த டாக்குமெண்ட்டை தேடி கண்டுபிடிச்சு உன்கிட்ட குடுக்கறேன் என்று கமலி கூறினாள். சரி, நீ எப்பவும் இந்த மாதிரி தான் நீ பண்ணுவியா? ஏதாவது டாக்குமெண்ட்டை காணோம்னா இந்த மாதிரி ரூமையே அலங்கோல பண்ணி வைப்பியா? இது திரும்ப யாரு சுத்தம் பண்றது என்று தன்னுடைய மனதில் எழுந்த கேள்வியை நேரடியாக கேட்டாள் கமலி. ஆனால் சுப்பு அதற்கு பதிலளிக்கவில்லை. அமைதியாக அந்த ரூமை விட்டு வெளியேறினான். அவனா டாக்குமெண்ட்டுகளை தொலைக்க போகிறான்? இத்தனை வருடங்களாக அவன் கவினின் அருகில் இருந்து அவனால் வழிநடத்தப்பட்டவன். இது போல ஏதாவது ஒரு டாக்குமெண்டை மறந்து வைத்து விட்டு தேடும் ஒரு நிலைமை அவனுக்கு இதுவரை ஏற்பட்டது கிடையாது. இனிமேலும் அது போல ஒரு நாளும் நடக்காது. கமலியை மீண்டும் வர வைப்பதற்காக அவன் போட்ட நாடகம்தான் அது. ரூமில் இருந்து வெளியே வந்து சுப்பு சோஃபாவில் போய் அமர்ந்து கொண்டு யோசிக்க தொடங்கினான். தனக்கு ஏன் அது போல ஒரு எண்ணம் வர வேண்டும்? அவன் கமலியை ஏன் மீண்டும் பார்க்க விரும்புகிறான்? அது மட்டும் இல்லாமல் அவளை பார்த்தாலே அவனுடைய உடம்புக்குள் ஏதோ ஒரு ஹார்மோன் மாற்றம் ஏற்படுவதையும் அவன் உணர்ந்து கொண்டான். ஆனால் இதெல்லாம் எதற்காக என்றுதான் அவனுக்கு புரியவில்லை. இப்பொழுது சற்று நேரத்துக்கு முன்புதான் அவள் அந்த ரூமை அழகாக ஒழுங்குபடுத்தி வைத்தாள். அவன் செய்த வேலையால் மீண்டும் அந்த ரூமை ஒழுங்குபடுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டாள் அவள். அதை நினைத்து அவள் ஒரு நிமிடம் கண்களை மூடி சிந்தித்தாள். மிகவும் ஒரு திறமையான ஒரு மனிதன் அப்படி இல்லாவிட்டால் கவின் எப்படி தன்னுடைய அசிஸ்டண்டாக வைத்திருப்பான்? அது முக்கியமான டாக்குமெண்ட் என்று வேற சொல்கிறான். அப்படி இருக்கும்போது அதை எப்படி சாதாரணமாக ஒரு மேஜையில் அவன் வைத்திருப்பான்? இந்த ஷெல்ஃபில் இருக்கும் ஆவணங்களில் ஒரு நீல நிற ஃபைலை கண்டுபிடிப்பது என்பது அவ்வளவு கடினமான வேலை ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவன் எதற்காக அனைத்தையும் இப்படி தரையில் தூக்கி வீசினான்? சுப்பு, என்ன இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருக்க வைக்கத்தான் இந்த மாதிரி திருப்பி எல்லாத்தையும் கழிச்சு போட்டானா? ஒருவேளை அப்படிதான் இருக்குமோ? ஆனா அவன் அது மாதிரி செய்யக்கூடிய ஆள் கிடையாது. அவனுக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஃபீலிங்ஸ் வரவே வராது. இவனை நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. கடவுளே என்று யோசிக்க தொடங்கினாள் கமலி. சுப்பு செய்த இந்த செயலை பற்றி யோசித்து யோசித்து கொண்டே அவள் வேலை செய்து கொண்டிருந்தாள். ஒரு சில ஆவணங்கள் அந்த அலமாரியின் மேல் தளத்தில் வைக்கப்பட்டிருந்தது. அதை அங்கிருந்து எடுத்து பார்த்தாள் கமலி. ஆனால் அவளால் அதை எடுக்க முடியவில்லை. அதனால் தன்னுடைய கட்டை விரலை உயர்த்தி நுனிக்காலில் நின்று கொண்டு அதை வைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் சரியாக சுப்பு அந்த ரூமுக்குள் வந்தான். கமலி நின்று கொண்டிருந்த அந்த கோலத்தை பார்த்ததும் அவனுக்கு என்னவோ போல இருந்தது. அவன் விரைந்து சென்று அவளுடைய பின்புறமாக நின்று கொண்டு அந்த ஆவணத்தை சரியாக வைக்க அவளுக்கு உதவினான். இப்போது இருவர் உடலும் ஒன்றுடன் ஒன்று உரசி கொண்டிருந்தது. கமலியின் இதயம் வேக வேகமாக துடித்தது. அவள் உடலுக்குள் மாற்றங்கள் நிகழ்ந்தது. அவள் அவனை பிடித்து தள்ள நினைத்த போது அவன் அவளை பார்த்து, வெளியில ரொம்ப அதிகமா மழை பெஞ்சிட்டு இருக்கு, அதனால நீ இன்னைக்கு நைட் வீட்டுக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன், பேசாம இங்கே இரு என்று கூறினான் சுப்பு. இந்த மழை நிற்கவே கூடாது, விடிய விடிய பெய்து கொண்டிருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். சுப்பு, என்ன சொல்ற நீ என்று குழப்பமாக கேட்டாள் கமலி.
அவளுடைய இதயம் வேக வேகமாக துடித்தது. அது வெளியே வந்து விழுந்து விடும் போல இருந்தது. இன்று சுப்பு கொஞ்சம் வித்தியாசமாக நடந்து கொள்வது போல அவளுக்கு தோன்றியது. ஆமா, நிஜமாவே வெளியில பயங்கர மழை பெய்யுது. உனக்கு டவுட்டா இருந்தா நீ வேணா போய் பாரு என்று உறுதியாக கூறினான் சுப்பு. ஆமா, அத பத்தி இப்ப யாரு கேட்டாங்க என்று மனதுக்குள் நினைத்து கொண்ட அவளுக்கு படபடப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தது. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அவளுக்கும் அவனுடன் இருக்க வேண்டும் என்று ஆசைதான். அவன் உடனே இங்கு நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்று அவள் விரும்பினாள். இது போன்ற வாய்ப்பு எப்போதாவது ஒரு முறைதான் கிடைக்கும். அதனால் இந்த வாய்ப்பை தவறவிட தயாராக இல்லை. ஆனாலும் அவளுக்கு அவனை பார்க்க என்னவோ போல இருந்தது. ஏ, நீ இங்க தங்கினா என்ன? எதுக்காக இப்படி டென்ஷனா இருக்க என்று கேட்டான் சுப்பு. நீ ஒரு பையன், நான் ஒரு பொண்ணு. நம்ம 2 பேரும் எப்படி ஒரே வீட்டுல தனியா இருக்கிறது என்று அவனை சந்தேகத்துடன் கேட்டாள் கமலி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ என்னோட வருங்கால பொண்டாட்டி. அப்படின்னா நீ என் கூட தாராளமா தங்கலாம்ல என்று அதிரடியாக கூறினான் சுப்பு. என் உடம்பின் உயிராக, என் உருவத்தின் நிழலாக, என் இதயத்தின் துடிப்பாக, என் மனதின் நினைவாக, என் வாழ்க்கையின் வழிகாட்டியாக என்று, என் இதயத்தின் தேவதையாக, என்றென்றும் என் காதலியாக, எதிர்காலத்தில் மனைவியாக நீ வருவாயா? அவன் கூறிய வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் கமலிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. அவன் இதற்கு முன்பு இது போல பேசியதே கிடையாது. இப்போது ஒரு விஷயம் கமலிக்கு தெளிவாக தெரிந்தது. தன்னுடைய மனதில் இருப்பது போலவே சுப்புவின் மனதுக்குள்ளும் தன்மேல் காதல் இருக்கிறது என்பதை அவள் உணர்ந்து கொண்டாள். அது வந்து நம்ம சும்மா ஒரு நாடகத்துக்கு தானே 2 பேரும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு பிரஸ் கிட்ட சொல்லியிருந்தோம் என்று தயக்கத்துடன் கேட்டாள் கமலி. அவளுடைய மனதில் மகிழ்ச்சி பொங்கினாலும் திடீரென்று இவ்வாறு நடப்பதால் அவளுக்கு பயம் அதிகரித்தது. அவள் முகத்தில் வியர்வை துளிகள் வெளிப்பட ஆரம்பித்தன. இது குளிர்காலம், ஆனா இப்ப கூட உனக்கு ஏன் இப்படி வேர்த்து கொடுது என்று கேட்டுக்கொண்டே அவளுக்கு அருகில் நடந்து அவளுடைய காதோரம் தன்னுடைய முகத்தை குனிந்து ஏதோ சொல்ல வாயை திறந்தான். கமலிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. பயத்தில் அவள் உடல் வெடவெடவென நடுங்கியது. அவள் உடல் முழுவதும் சுகமான ஏதோ ஒரு உணர்வு ஏற்பட்டது. சுப்பு, நீ என்ன பண்ற என்று அவள் தடுமாறினாள். நீ இங்கிருந்து போக கூடாதுன்னு தான் நான் இந்த ரூமை இப்படி களைச்சு போட்டேன் என்று சுப்பு ஒரு வழியாக ஒத்துக்கொண்டான். அடக்கடவுளே, இந்த வார்த்தைகளை கேட்டதும் கமலியின் இதயம் வெடிக்கப் போவதை போல வேகமாக துடித்தது. தலை முதல் உள்ளங்கால் வரை அவளுடைய உடல் முழுவதும் ஒரே சந்தோஷம் பரவியது. அவள் சிரித்துக் கொண்டே தன்னுடைய 2 கைகளையும் சுப்புவின் கழுத்தில் மாலையாக போட்டுக்கொண்டு, நான் ஏன் போக கூடாதுன்னு நினைச்ச என்று கேட்டாள். நீ என்னை விட்டு போறது எனக்கு பிடிக்கல. நீ என் கூடவே இருக்கணும் என் மனசு சொல்லுது. அதனாலதான் உன்னை போக விடாம தடுக்கிறதுக்காக நான் இந்த ரூம களைச்சு போட்டு உன்னை டாக்குமெண்ட தேட வச்சேன். என் மனசுல இன்னும் பல பிளான் இருந்துச்சு. அதாவது பவர் கட் பண்றது, தண்ணீர் குழாய உடைக்கிறது, இந்த மாதிரி பல பிளான். கடைசியில தான் இந்த ஃபைல ஒளிச்சு வைக்கிற பிளான் எனக்கு சரியா வரும்னு தோணிச்சு என்று புன்னகையுடன் கூறினான் சுப்பு. சுப்பு, நீ கரண்ட் கட் பண்ணா எனக்கு திருப்பி கரண்ட் எல்லாம் சரி பண்ண தெரியாது. அந்த மாதிரி தண்ணீர் குழாய உடைச்சு வச்சா வீடு ஃபுல்லா தண்ணி ஆயிடும். உனக்கு ஏன் இப்படி ஒரு யோசனை தோணிச்சு என்று அவனை பார்த்து கிண்டல் செய்து கொண்டு சிரித்தாள் கமலி. அவள் கேட்டதற்கு பதில் சொல்லாமல் தன்னுடைய தலையை கீழே குனிந்து கொண்டு சிரித்தான் சுப்பு. அதன் பின் அவளை நிமிர்ந்து பார்த்து, கமலி, நான் உன்கிட்ட ஒன்னு கேப்பேன், நீ தப்பா நினைச்சுக்க மாட்டல்ல என்று தயங்கிக் கொண்டே கேட்டான். சொல்லு சுப்பு, தப்பா நினைச்சுக்க மாட்ட, தாராளமா சொல்லு என்று கூறினாள் கமலி. அது வந்து வேற ஒண்ணும் இல்ல. உன்னை கட்டி பிடிச்சுக்கணும் போல ஆசையா இருக்கு. கொஞ்ச நேரம் கட்டி பிடிச்சுக்கவா என்று கொஞ்சம் குரலில் கேட்டான் சுப்பு. அவன் கூறியதை கேட்டவுடன் கமலி அதிர்ந்து போனாள். அவள் நேரடியாக இவ்வாறு கேட்பான் என்று அவள் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. அவள் தலையை கீழே குனிந்து கொண்டு மெதுவாக தலையை ஆட்டி தன்னுடைய சம்மதத்தை தெரிவித்தாள். சுப்புவுக்கு இப்பொழுது பதட்டமாகத்தான் இருந்தது. ஆனாலும் அவன் அதை வெளியில் காட்டிக் கொள்ளாமல் முன்னோக்கி நகர்ந்து சென்று அவளை அப்படியே இழுத்து இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். எபிசோட் 255. வெண்பாவின் உடல்நிலையில் முன்னேற்றம். அந்த அணைப்பு மிகவும் இறுக்கமாக இருந்தது. அவளுக்கு வலித்தது. ஆனாலும் அந்த வலி மிகவும் சுகமாக இருந்தது. அவள் அப்படியே தன்னை மறந்து போய் அவனை இன்னும் இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். ஒருவரின் இதய துடிப்பு மற்றொருவருக்கு தெளிவாக கேட்டது. இரு இதயம் ஒன்றாக சேர்ந்த நொடி. ஒருவரின் இதய துடிப்பை இன்னொருவர் கேட்கும் தருணம்
இந்த உலகில் இதைவிட சிறந்த இசை இல்லை என்று உணர்ந்தார்கள். அவள் முழுவதும் தன்னை மறந்து போனாள். ஏதோ சொர்க்கத்தில் மிதப்பது போல அவளுக்கு இருந்தது. அவளுடைய ஹார்மோன்கள் வேகமாக வேலை செய்ய தொடங்கியது. அப்போது சுப்பு அவளுடைய காதுக்கு அருகில் வந்து, கமலி, இன்னைக்கு நைட் நீ வீட்டுக்கு போக வேணாம். நிஜமாவே வெளியில அதிகமா மழை பெய்யுது. நீ இங்கேயே தங்கிடு பிளீஸ் என்று கெஞ்சினான். அவன் கூறியதை கேட்டவுடன் கமலியின் முகம் மாறிவிட்டது. உடனே அவள் சுதாரித்துக் கொண்டு அவனை பிடித்து தள்ளிவிட்டாள். சுப்பு, கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்துக்கிறது தப்பு. நான் அந்த மாதிரி குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு கிடையாது. ஒரு பொண்ணு கிட்ட இந்த மாதிரி நடந்துகிட்டா அவன் மனசுல நிஜமாவே காதல் இருக்காது. அவங்க மனசு முழுக்க காமம் தான் இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்று முகத்தில் அடித்தது போல கூறினாள் கமலி. அவள் கூறியதை கேட்டவுடன் வாயெடுத்து போய் நின்று விட்டான் சுப்பு. தான் மிகவும் வெளிப்படையாக பேசியது போல உணர்ந்தாள் கமலி. உடனே அவள் தயக்கத்துடன் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை விளக்க முற்பட்டாள். ஆனால் அதற்குள் சுப்பு முந்திக் கொண்டு, சாரி கமலி, நான் உன்கிட்ட எந்த தப்பான அர்த்தத்துல அந்த மாதிரி கேக்கல. உன்னை பாத்துக்கிட்டே இருக்கணும் போல எனக்கு ஆசையா இருந்தது. அதனாலதான் அப்படி சொன்னேன். அன்னைக்கு எனக்கு காய்ச்சல இருந்தப்ப கூட நம்ம 2 பேரும் தனித்தனியே சோஃபால தானே தூங்கிட்டு இருந்தோம். இப்பவும் அப்படியே தூங்கலாம். சத்தியமா சொல்றேன், என் மனசுல அந்த மாதிரி எந்த தப்பான எண்ணமும் கிடையாது என்று விளக்கினான் சுப்பு. ஐயோ பாவம் சுப்பு, நாம தான் இந்த அப்பாவி புள்ளைய தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் போல இருக்கு என்று நினைத்து கொண்ட கமலி கொஞ்சம் சங்கடமாக உணர்ந்தாள். அதன் பிறகு அவர்கள் இருவரும் சேர்ந்து அந்த ஸ்டடி ரூமை சுத்தம் செய்துவிட்டு தங்கள் கைகளை கோர்த்து கொண்டு ஜாலியாக பேசிக்கொண்டே ஹாலுக்குள் நடந்து வந்து சோஃபாவில் அமர்ந்து கொண்டார்கள். அன்று போலவே இன்றும் ஆளுக்கு ஒரு சோஃபாவில் தூங்க முடிவு செய்தார்கள். வெளியில் பயங்கர மழை பெய்து கொண்டிருந்தது. குளிர்காற்று வீசிக் கொண்டிருந்தது. கமலி குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். உடனே ஹீட்டரை ஆன் செய்தான். அவன் சோஃபாவில் படுத்துக் கொண்டான். அவளுக்கு ஒரு கனமான போர்வையை கொண்டு வந்து போட்டுவிட்டான் சுப்பு. படுத்த உடனே நன்றாக தூங்கத் தொடங்கினாள் கமலி. ஆனால் சுப்புவுக்கு சுத்தமாக தூக்கம் வரவில்லை. அவன் எழுந்து உட்கார்ந்து கொண்டு நைட் லேம்ப் வெளிச்சத்தில் ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருக்கும் தன்னுடைய தேவதையை ரசித்துக் கொண்டு அமர்ந்திருந்தான். அவளை பார்க்கும் பொழுது அவனுடைய உதடுகளில் ஒரு புன்னகை நிரந்தரமாக இருந்தது. அது பார்க்க மிகவும் அழகாக இருந்தது. தூங்கும் பொழுது கமலிக்கு ஒரு அழகான கனவு வந்தது. அந்த கனவில் அவளும் சுப்புவும் சேர்ந்து ஒன்றாக அமர்ந்து கொண்டு குதிரை மீது பயணம் செய்வது போல வந்தது. அவள் மிகவும் சந்தோஷமாக அவனை கட்டிப்பிடித்துக் கொண்டு குதிரை மேல் சவாரி செய்து கொண்டிருந்தாள். அவர்கள் அப்படியே நீண்ட தூரம் சென்று கொண்டே இருந்தார்கள். அந்த கனவிலிருந்து வெளியே வரவே கமலிக்கு விருப்பமில்லை. அவள் அந்த கனவிலேயே சந்தோஷமாக மிதந்து கொண்டிருந்தாள். மறுநாள் காலை எழுந்தவுடன் சுப்புவும் கமலியும் சேர்ந்து ஒன்றாக கவின் வெண்பா வசிக்கும் மாளிகைக்கு வந்தார்கள். சுப்புவின் முகத்தில் இருந்த புன்னகையும் கமலியின் முகத்தில் இருந்த வெட்கத்தையும் பார்த்தவுடன் வெண்பாவுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிந்துவிட்டது. என்ன கமலி, புதுசா உன் முகத்துல வெட்கம்லாம் வருது? என்ன நடந்துச்சு? மறக்காம எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு என்று வெண்பா புன்னகையுடன் கேட்டாள். கமலி வெண்பாவுக்கு அருகில் போய் உட்கார்ந்து கொண்டு நிதானமாக அவளை பார்த்து, நேத்து நைட்டே உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நான் தூங்கிட்டேன், அதனால என்னால சொல்ல முடியல என்று மெதுவாக ஆரம்பித்தாள். ஏய், என்ன சொல்ற? அப்படின்னா நேத்து நைட் நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்துட்டீங்களாடி என்று வெண்பா பரபரப்பாக கேட்டாள். ஆமாண்டி, நான் நேத்து நைட் ஃபுல்லா சுப்பு வீட்ல தான் இருந்தேன் என்று முதல் நாள் இரவு நடந்த அனைத்து விஷயங்களையும் ஒன்று விடாமல் கூறினாள் கமலி. எனக்கும் சுப்பு மேல காதல் இருக்கு. அவருக்கும் அதே காதல் என் மேல இருக்கு. ஆனா எனக்கு தான் அவரோட காதலை ஏத்துக்க கொஞ்சம் தயக்கமா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. இவ்ளோ நாள் காதல சொல்ல முடியலன்னு தவிச்சேன். ஆனா இப்ப சொல்லியும் தவிக்கிறேன். என்னோட நிலைமை ஏன் தான் இப்படி ஆச்சுன்னு தெரியல என்று புலம்பினாள் கமலி. ஏண்டி அப்படி சொல்ற? உனக்கு என்ன குறைச்சல்? நீ தாராளமா சுப்புவ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே என்று அவளை ஊக்கப்படுத்தும் விதமாக கூறினாள் வெண்பா. எனக்கு என்ன குறைச்சல்னு நீ கேக்குறியே? சுப்புவோட வயசுதான் குறைச்சல். சுப்புவை விட 2 வயசு பெரியவனா. அப்படி இருக்கிறப்ப இந்த கல்யாணத்தை எப்படி எல்லாரும் ஏத்துப்பாங்க என்று கவலையுடன் கேட்டாள் கமலி. இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல. நம்ம சச்சின் டெண்டுல்கரை விட அவருடைய வைஃப் அஞ்சலிக்கு வயசு அதிகம். அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப சந்தோஷமா வாழல. வயசுல எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது என்று சமாதானப்படுத்தினாள் வெண்பா. அது சரி, சுப்பு நல்ல ஸ்மார்ட்டா ஹைட் அண்ட் வெயிட்டா சூப்பரா தான் இருக்காரு. ஆனா நான் ஹைட்டா இருந்தாலும் எவ்வளவு குண்டா இருக்கேன் பாரு. அவருக்கு நான் நல்ல ஜோடியா இருப்பேனா? நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளியில போன பாக்குறவங்க எங்களை பார்த்து சிரிப்பாங்க என்று அடுத்த கவலையை ஆரம்பித்தாள் கமலி.
இதுதான் இப்ப உன் பிரச்சனையா? அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் ஃபாலோ பண்ற டயட்டை நீயும் ஃபாலோ பண்ணு. இன்னும் 3 மாசத்துல நீயும் என்ன மாதிரி ஸ்லிம் ஆயிடுவ என்று சிரித்து கொண்டே கூறினாள் வெண்பா. அப்போதுதான் வெண்பா விஷயத்தை பற்றி யோசித்து பார்த்தாள். கமலி அதிகமாக சாதம், ஜங்க் ஃபுட் ஆகியவற்றை எடுத்துக்கொள்ள மாட்டாள். எப்போதும் ஹெல்த்தியான ஃபுட் தான் சாப்பிடுவாள். அத்துடன் முறையாக உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கிறாள். அதனால்தான் அவள் மிகவும் ஒல்லியாகவும் அழகாகவும் இருக்கிறாள். ஆமா கமலி, நான் நிஜமா தான் சொல்றேன். நீ இன்னும் என்னோட டயட்டை ஃபாலோ பண்ணு, எக்ஸசைஸ் பண்ணு. சுப்புவுக்கு பொருத்தமான ஜோடியா இருப்ப. யாரும் உன்னை பார்த்து எந்த கிண்டலும் பண்ண மாட்டாங்க என்று வெண்பா உறுதியான குரலில் கூறினாள். சுப்பு அந்த ரூமில் தான் இருந்தான். அந்த 2 பெண்களும் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டவுடன் அவனுக்கு வெட்கமாக இருந்தது. அவன் உடனே அங்கிருந்து கிளம்பி கவினை பார்க்க சென்றான். கவின் அப்போது வீடியோ கான்பரன்ஸில் இருந்தான். அவன் முடித்ததும் சுப்புவை பார்த்து, எல்லா ப்ரோக்ராமும் ஒன்னு சேர்த்து லிஸ்ட் போட சொல்லியிருந்தேனே, அந்த வேலையை முடிச்சிட்டியா சுப்பு என்று கேட்டான். முடிச்சிட்டேன் சார் என்று சுப்பு அவனிடம் அந்த லிஸ்டை கொடுத்தான். சூர்யா டிவிக்கு கால் பண்ணி இன்னும் 10 நாள் கழிச்சு நடக்க போற இன்டர்வியூல வெண்பா கலந்துக்கிறதா அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடு என்று கவின் ஆணையிட்டான். ஆனா சார், வெண்பா மேடத்துக்கு இடுப்புல அடிபட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப அவங்களால எப்படி சார் கலந்துக்க முடியும் என்று சுப்பு மெதுவாக கேட்டான். நான் சொன்னத முதல்ல செய் சுப்பு. அதுக்குள்ள கண்டிப்பா வெண்பாவோட உடம்பு சரியாயிடும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இது ஒரு ஃபேமஸான டிவி ஷோ. இதுல வெண்பா கலந்துகிட்டா அவளோட பாப்புலாரிட்டி இன்னும் அதிகமாகும் என்று கவின் விளக்கம் அளித்தான். கவின் சொல்வது போல சூர்யா டிவி இன்டர்வியூவில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்த அனைத்து பிரபலங்களும் தற்போது இண்டஸ்ட்ரியில் ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கேள்வி மற்றும் அந்த இன்டர்வியூ நிகழ்ச்சியை பெரும்பாலான பிரபலங்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் பார்த்து கொண்டிருப்பார்கள். அனைவரிடமும் பிரபலமான ஒரு நிகழ்ச்சியாக அது இருந்தது. இந்த இன்டர்வியூவில் கலந்து கொள்வதற்கான அழைப்பு வெண்பாவிற்கு நேரடியாக வந்திருந்தது. அந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் தான் வெண்பாவுக்கு நேரடியாக அனுப்பியிருந்தார். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக அனைத்து தகுதியும் திறமையும் வெண்பாவுக்கு இருந்தது. மற்றவர்களை விட நல்ல பேச்சாற்றல் திறன் வெண்பாவிடம் இருந்தது. வெண்பாவின் இடுப்பில் ஏற்பட்டிருந்த காயம் குணமாக குறைந்தபட்சம் 10 நாட்களுக்கு மேல் ஆகும் என்றாலும் இந்த நிகழ்ச்சியில் அவள் வெறுமனே உட்கார்ந்து கொண்டு பேச போகிறாள். அவ்வளவுதான். இதற்காக அவள் தன்னுடைய உடலை வருத்தி கொள்ள தேவையில்லை. அதனால் தான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சம்மதித்தாள். வெண்பாவுக்கு அடிபட்டு 2 நாட்கள் ஆகிவிட்டது. அவள் இப்போது மெதுவாக படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்து மெதுவாக நடந்து வந்து சோஃபாவில் அமர்ந்து கொண்டே டிவி பார்க்கும் அளவிற்கு முன்னேறிவிட்டாள். இப்பொழுது அவள் என்டர்டைன்மெண்ட் நியூஸ்களை ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தாள். அப்பொழுது ஒரு முக்கியமான நியூஸ் வெளிவந்தது. இன்று காலை ரிப்போர்ட்டர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி கிடைக்க பெற்றது. அதாவது அந்த செய்தியின்படி ஒரு காலத்தில் மிகவும் பிரபலமாக இருந்த மாடலான ஜெனீலியா ஒரு இயக்குனருடன் சேர்ந்து ஹோட்டல் அறைக்கு சென்றிருக்கிறாள். அதுவும் அவள் இந்த துறையிலிருந்து விலகுவதாக அறிவித்த 3 நாட்களுக்கு பிறகு இவ்வாறு சென்றிருக்கிறாள். அந்த செய்தியை பத்திரிகையாளர்களிடம் கசிந்து விட்டது. ஜெனீலியா அங்கு சென்றிருந்த நேரம் போலீஸ் ரெய்ட் வந்தது. அந்த ரெய்டில் இருவரும் சிக்கிக் கொண்டார்கள். போலீசாரின் விசாரணையில் அந்த இயக்குனர் போலியான நபர் என்றும் அவர் சினிமாவில் வாய்ப்பு வாங்கி தருவதாக கூறி ஜெனீலியாவை ஏமாற்றிய விஷயமும் தெரிய வந்தது. இந்த விஷயம் வெளியானவுடன் ஜெனீலியா தற்கொலைக்கு முயன்றதாகவும் அவள் காப்பாற்றப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் வந்திருக்கிறது. தற்போது தம்முடைய செய்தியாளர்கள் ஜெனீலியாவை ஹாஸ்பிட்டலில் இருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறார். அதில் ஜெனீலியாவை நம்மால் அடையாளம் காண முடியாத அளவுக்கு உடல்நிலை மோசமடைந்து ஆபத்தான கட்டத்தில் இருப்பதை நம்மால் காண முடிகிறது. ஒரு காலத்தில் மாடலிங் துறையில் அனைவரின் கனவு கண்ணியாக இருந்த ஜெனீலியாவின் நிலையை இப்போது பார்க்கும்போது மிகவும் பரிதாபமாக இருப்பதாக அனைவரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள் என்று அந்த நியூஸ் ஓடிக்கொண்டிருந்தது. நல்லா வேணும் அந்த ஜெனீலியாவுக்கு. இது தேவைதான். உன்னை ஸ்டேஜ்ல இருந்து கீழே புடிச்சு தள்ளி உன்னை கொலை பண்ற அளவுக்கு அவ பொறாம புடிச்சு போய் தெரிஞ்சதால அதுக்குதான் கடவுள் இப்போ அவளுக்கு தண்டனை கொடுத்திருக்காரு. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்னு சொல்லுவாங்களே, இப்போ எல்லாம் கலிகாலம். இப்போ தப்பு செஞ்சாலும் நாளைக்கே அதுக்கான தண்டனையை கடவுள் கொடுத்துருவாரு. பாரு, ஜெனீலியா விஷயத்துல இது உண்மையாயிடுச்சு என்று கமலி கூறினாள். வெண்பா எதுவும் பேசாமல் மர்மமான முறையில் சிரித்தாள். அவள் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை கவினால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பின்பு அப்படியே சாவகாசமாக சோஃபாவில் சாய்ந்து கொண்டாள். அவள் முகம் வழக்கத்திற்கு மாறாக மிகவும் அமைதியாக இருந்தது. இது பற்றி வெண்பா எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. ஆனால் தங்களுடைய கருத்துக்களை ஆன்லைனில் தெரிவிக்க தொடங்கினார்கள்.
ஜெனீலியாவை தற்கொலைக்கு தூண்டியது கொஞ்சம் கூட ஈவு இருக்கமே இல்லாத பிரைட் விஷன் என்டர்டைன்மெண்ட் கம்பெனி தான். ஜெனீலியாவின் தற்கொலை முடிவுக்கும் பிரைட் விஷன் கம்பெனிக்கும் எந்த தொடர்பும் எனக்கு தோணல. எபிசோட் 256. வெண்பா தன்னுடைய குடும்பத்தை பற்றி கவினிடம் கூறுதல். ஜெனீலியா தானா முன் வந்து இந்த துறையில இருந்து விலகிறதா சொன்னாங்க. வெண்பாவை பத்தி அவங்க ஒரு வார்த்தை கூட நம்ம கிட்ட சொல்லல. ஸ்டேஜ் கொஞ்சம் லைட்டா இருந்ததுனால கால் தவறி கீழே விழுந்திருக்கலாம். அதுல அவங்களுக்கு அடிபட்டிருக்கும். அதுக்கும் ஜெனீலியாவுக்கும் எந்த தொடர்பும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவங்க அதை வெளிப்படையா நம்ம கிட்ட ஒத்துக்கல. பிரைட் விஷன் தப்பு செஞ்சவங்க தானா முன் வந்து ஒத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஜெனீலியா தானாக முன் வந்து இந்த துறையில இருந்து விலகிறதா சொன்னாங்க. இதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தம் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஆனா அதுக்கப்புறம் ஜெனீலியாவை பிரைட் விஷன் கம்பெனி எந்த ஒரு கேள்வியும் கேட்கவே இல்ல. ஆனா ஜெனீலியாவும் தான் செஞ்ச தப்புக்காக தானா முன் வந்து மன்னிப்பும் கேட்கல. அப்படி பார்த்தா ஜெனீலியா அந்த தப்பு பண்ணலன்னு நினைக்கிறேன். அது சரி, தாம் பிரைட் விஷன் நிறுவனம் ஜெனீலியாவை போய் ஒரு டைரக்டர் கூட தப்பான தொடர்பை வச்சு சொல்லி வற்புறுத்தல. அவங்களாதான் அந்த ஹோட்டலுக்கு அந்த டைரக்டரை தேடி போயிருக்காங்க. அவங்களாதான் இந்த மாடலிங்க விட்டு போக போறதா சொன்னாங்க. அப்படி இருக்கிறப்ப எதுக்கு இந்த டைரக்டர் கிட்ட போய் தன்னோட உடம்ப விற்க போயிருக்கணும்? இதுக்கெல்லாம் காரணம் கண்டிப்பா பிரைட் விஷன் நிறுவனம் கிடையாது. எது எப்படியோ இதுல இருந்து நாம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். பிரைட் விஷன் கம்பெனியை சேர்ந்தவங்க யாரா இருந்தாலும் அவங்க மேல நம்ம அவதூற பரப்ப கூடாது. இனிமே அவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுவும் குறிப்பா வெண்பாவை பார்த்தா எல்லாரும் 10 அடி தள்ளியே நடந்து போனோம். அவங்க கிட்ட யாரும் எதுவும் வச்சுக்க கூடாது. ஏன்னா அவங்களோட மேனேஜர் யார் தெரியுமா? அந்த கம்பெனியோட CEO கவின் அவங்களுக்கு மேனேஜரா இருக்காரு. உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த என்டர்டைன்மெண்ட் ஃபீல்ட பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா எனக்கு மிஸ்டர் கவினை பார்த்தா கொஞ்சம் உதறலாதான் இருக்கு. இனிமே வெண்பாவை எதிர்க்க யாருக்குதான் தைரியம் இருக்கும்? நெட்டிசன்களின் இந்த கருத்துக்களை கமலி பார்த்து கொண்டிருந்தாள். அதன் பிறகு அவள் வெண்பாவை நிமிர்ந்து பார்த்து ஜெனீலியாவுக்கு என்ன நடந்திருக்கும் என்பதை அவள் ஒரு வரியில் தன்னுடைய யூகத்தை அவளிடம் கோடிட்டு காட்டினாள். கவின் சார் தான் உன்னோட மேனேஜர்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் உன்னை யாராவது தப்பா பேச துணிஞ்சா அவங்களோட முடிவு இப்படிதான் இருக்கும். அவங்கள நம்ம பாஸ் சும்மா விட மாட்டாரு. அவர்தான் இந்த காரியத்தை பண்ணிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் என்று கமலி வெண்பாவை பார்த்து கூறினாள். கமலி, அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மோசமான காரியத்தை செய்யற அளவுக்கு கவினும் நானும் கொடுமைக்காரங்கன்னு நினைக்கிறியா என்று அவளை பார்த்து கேட்டாள். நான் அப்படி சொல்ல வரல. ஆனா இந்த ஃபீல்ட விட்டு விலகுறதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவளுக்கு கண்டிப்பா ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அது கண்டிப்பா விசாரணையாதான் இருக்கும்னு தோணிச்சு. அதனாலதான் அப்படி சொன்னேன் என்றாள் கமலி. நெட்டிசன்களின் கமெண்ட்களை பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவாக தெரிந்தது. அதாவது அந்த டைரக்டரை தேடி சென்றது ஜெனீலியா தான். அவளை யாரும் கட்டாயப்படுத்தி அவளை கடத்தி கொண்டு அந்த ஹோட்டலுக்கு செல்லவில்லை. அவளாக விருப்பப்பட்டு முழு மனதுடன் சென்றிருக்கிறாள். இது போன்ற ஒழுக்கக்கேடான செயல்களை செய்யும் ஒருவர் கண்டிப்பாக அதற்கான பலனை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையிலேயே அநியாயம் செய்யும் ஒருத்தர் எந்த தண்டனையும் அனுபவிக்காம நிம்மதியா சந்தோஷமா இருப்பது போல நமக்கு தோன்றினாலும் அவர்களுக்கு நல்ல நேரம் இருக்கும் வரைதான் கடவுள் அவர்களை நன்றாக வைத்துக் கொள்வார். அதன் பிறகு அவர்கள் கண்டிப்பாக தாங்கள் செய்த தவறுகளின் பலன்களை அனுபவித்துதான் சாவார்கள். அதுபோலதான் இந்த விஷயமும். அவர்கள் ஜெனீலியாவை மன்னித்து விட்டாலும் அவள் செய்த பாவத்திற்கான பலனை கடவுளை கொடுத்து விட்டார். அதுவும் அவளாகவே தேடிக்கொண்டாள். போதும் வெண்பா, அந்த மோசமானவளை பத்தி பேசி நாம எதுக்கு நம்மளோட டயத்தை வேஸ்ட் பண்ணணும்? அடுத்ததா நீ சூர்யா டிவி இன்டர்வியூல கலந்துக்க போற இல்லையா? அத பத்தி பேசலாம். அதுக்குள்ள உன்னோட உடம்ப பூர்ணமா குணமாயிடணும். அதுக்கு நீ உன்னை தயார்படுத்திக்க. இதுல என்னடி தயாராக இருக்கு? அவங்க எனக்கும் கவினுக்கும் நடுவுல என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புவாங்க. வேற என்ன பெரிய நியூஸா அவங்க விரும்புவாங்க? அவங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாரையும் உறுத்திக்கிட்டு இருக்கிற விஷயம் அதுதானே என்று கூறினாள். நீ சூர்யா டிவி இன்டர்வியூல கலந்துக்க போற விஷயம் இப்ப பயங்கர பாப்புலர் ஆக போகுது பாரு. உன்னோட மேனேஜர் என்ன சாதாரண ஆளா என்று சந்தோஷமாக கூறிய கமலி, வெண்பா, நீ என்ன கொஞ்ச நேரம் டிவி பார்க்க போறியா இல்லையா? நான் உன்னை கொண்டு போய் பெட்ல படுக்க வைக்கட்டுமா? நான் இன்னைக்கு நைட் சுப்பு கூட டின்னருக்கு போறேன் என்று வெக்கப்பட்டு கொண்டே கூறினாள். அப்படியா, சரி சரி, கிளம்பு, என்ஜாய் யுவர் டின்னர். நான் இங்க உட்கார்ந்திருக்கேன். கவின் வந்த உடனே ரூமுக்கு போறேன் என்று தலையை அசைத்தாள். சுப்புவும் கமலியும் தங்களுடைய காதலை சொல்லிக் கொண்ட பிறகு கமலி இப்பொழுது இன்னும் சுறுசுறுப்பாக இருப்பது போல அவளுக்கு தோன்றியது.
அவளுக்கு கிட்டத்தட்ட 30 வயதாகிவிட்டது. ஆனாலும் அவளுடைய நடவடிக்கைகளை பார்க்கும்போது அவளுக்கு 25 போலத்தான் தோன்றும். அந்த அளவுக்கு அவள் மிகவும் சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் நடந்து கொண்டாள். அவர்கள் இருவரும் காதலிக்க தொடங்கிய விஷயத்தை கேள்விப்பட்ட வெண்பாவிற்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இரவு 7 மணி இருக்கும். கவின் பிரைட் விஷன் என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்திலிருந்து வீட்டுக்கு திரும்பினான். வெண்பா மஞ்சள் விளக்கோலியில் கீழே சோஃபாவில் படுத்திருப்பதை பார்த்ததும் அவன் மெதுவாக அவளுக்கு அருகில் வந்து அவளது நெற்றியில் முத்தமிட்டான். அவனுடைய ஈரமான முத்தம் தன்னுடைய நெற்றியில் பதிந்ததும் தன்னுடைய கண்களை படக்கென்று திறந்தாள். தன்னுடைய முகத்துக்கு அருகில் கவினின் அழகான முகம் இருப்பதை பார்த்ததும் அவளால் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவனை அப்படியே இழுத்து அவனுடைய பன் போன்ற கன்னத்தில் முத்தம் பதித்தாள். எப்பமா வீட்டுக்கு வந்த என்று அவளுடன் கேட்டாள். ஜஸ்ட் இப்பதான் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்த. கொஞ்ச நேரம் நீ தூங்குற அழக ரசிச்சு பாத்துக்கிட்டு இருந்த. ஆமா, நீ பெட்ரூம்ல தூங்காம இங்கேயும் தூங்குற? இங்க ரொம்ப குளிரா இருக்குமே என்று அக்கறையாக கேட்டான். எப்ப பார்த்தாலும் பெட்ரூம்லயே அடைஞ்சு கிடக்க எனக்கு ரொம்ப போர் அடிக்குது மாமா, அதனாலதான் இங்க வந்த என்று வெண்பா கவலையுடன் பதிலளித்தாள். கவின் தலையை ஆட்டிவிட்டு சூர்யா டிவி இன்டர்வியூவில் வெண்பா பேச வேண்டிய விஷயங்கள் குறித்த தலைப்புகளில் பட்டியலை வெளியே எடுத்தான். அந்த பட்டியலை பார்த்ததும் வெண்பாவின் முகம் மாறியது. இந்த இன்டர்வியூல அதை அவள் தன்னுடைய இளமை கால வாழ்க்கை மற்றும் தன்னுடைய குடும்ப விஷயங்களை குறித்து விவாதிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தது. அது அவளுக்கு சங்கடமாக இருந்தது. அவள் முகம் அசௌகரியமாக மாறுவதை உணர்ந்த கவின் அந்த லிஸ்டை வாங்கி பார்த்தான். அதில் இருந்த விஷயத்தை பார்த்தவுடன் அவன், வெண்பா, உனக்கு இந்த விஷயத்த பத்தி பேச பிடிக்கலனா நீ அத பத்தி பேச வேணாம், நான் அத பத்தி இன்டர்வியூ ஆர்கனைசர் கிட்ட சொல்லிடுறேன் என்று மெதுவாக கூறினான். வெண்பா ஒரு கணம் யோசித்தாள். பிறகு மெதுவாக கவினின் கையை பிடித்துக்கொண்டு அவன் கண்களை பார்த்து, நான் கண்டிப்பா இத பத்தி பேச மாட்டேன். என்னோட ஃபேமிலியில உள்ளவங்க யாருக்குமே இந்த என்டர்டைன்மெண்ட் துறைய சுத்தமா பிடிக்காது. இந்த துறையில இருக்கிறவங்கள அவங்க அடியோட வெறுக்கிறாங்க. இது ஒரு கேவலமான தொழில்னு அவங்க நினைக்கிறாங்க என்று பதிலளித்தாள். ஓகே கண்ணம்மா, உனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செய்ய சொல்லி நான் எப்பவுமே உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன். உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை நீ தாராளமா செய் என்று அவளுடைய தலையை வருடி கொண்டே கூறினான் கவின். ஆனா இத பத்தி நான் உன்கிட்ட பேச விரும்புறேன் மாமா என்று வெண்பா கவினின் கையை பிடித்து கொண்டாள். தன்னுடைய குடும்பத்தாரை பற்றி இப்பொழுது கவினிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வு அவளுக்கு ஏற்பட்டது. அவள் குடும்ப கதை கண்டிப்பாக நீளமான ஒன்றாக இருக்கும் என்பதை யூகித்த கவின், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, அதுக்கப்புறமா இத பத்தி பேசலாம் என்று கூறினான். என்னோட பாரம்பரியம் மிக்க பெர்ஃபியூம் குடும்பத்துல நானும் ஒரு வாரிசுதான். ஆனா அவங்க எல்லாரும் என்ன வாரிசா ஏத்துக்க விரும்பல. என்ன ஒரு வேண்டாத விருந்தாளியாதான் எல்லாரும் நினைச்சாங்க. ஏன்னா என்னோட அம்மா அப்பாவுக்கு 2வது மனைவி. அவங்க 2 பேருக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடியே ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சுதான் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அம்மாவுக்கு நான் ஒரே ஒரு குழந்தைதான். எங்க அம்மாவும் அப்பாவும் முன்னாடியே லவ் பண்ணாலும் எங்க அப்பா அதுக்கப்புறம் வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிருக்காரு. அப்பாவோட முதல் மனைவிக்கு 3 குழந்தைகள் இருக்காங்க. நான் சின்ன குழந்தையா இருந்தப்பவே அவங்க யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்க. நான் மட்டும் தனியா அந்த வீட்ல இருப்பேன். அவங்க 3 பேரும் ஒன்னாவே இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் அவங்க சொத்தை புடுங்கிட்டு போக வந்த ஒரு சாத்தானா தெரிஞ்ச. அதனால யாருமே என்கிட்ட பாசமா நடந்துக்க மாட்டாங்க. ஆனா எங்க தாத்தா அந்த மாதிரி கிடையாது. என் தாத்தா என் மேல ரொம்ப அன்பா இருப்பாரு. அந்த ஃபேமிலிலேயே பாசமா இருந்த ஒரே ஒரு நபர் யாருன்னா அது என்னோட தாத்தா தான். நான் எங்க அப்பாவோட 2ஆம் தாரத்து பொண்ணு அப்படிங்கறதுனால நான் அவங்களோட குடும்பத்தோட வாரிசுன்னு சொல்லிக்கிட்டு அவங்க பிசினஸ்ல ஒரு பார்ட்னரா இருக்க விருப்பம் கிடையாது. அதனாலதான் நான் என்டர்டைன்மெண்ட் ஃபீல்ட செலக்ட் பண்ணினேன். நான் என்னோட சொந்த திறமையால முன்னுக்கு வரணும்னு நினைச்சேன். ஆனா அது என்னோட தாத்தாவோட மனசு சுக்கு நூறா உடைச்சிடுச்சு. நான் இந்த என்டர்டைன்மெண்ட் ஃபீல்டுக்கு போறது என் தாத்தாவுக்கு சுத்தமா பிடிக்கல. முதல்ல அவர் என் மேல பாசமா தான் இருந்தாரு. ஆனா நான் எப்ப என்டர்டைன்மெண்ட் ஃபீல்ட்ல சேர்ந்தவரை லவ் பண்ண ஆரம்பிச்சேனோ அதுக்கப்புறம் எங்க தாத்தாவும் என்ன வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவரே வாய் திறந்து என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாரு. அவங்க குடும்ப கௌரவம் என்னால போயிடும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க என்று வெண்பா தன் குடும்ப நிலையை பற்றி கூறினாள். வெண்பா கூறிய வார்த்தைகளை கேட்டதும் கவின் அவளை ஆறுதல் படுத்தினான். வெண்பாவின் குடும்பம் பிரபலமான பெர்ஃபியூம் தயாரிக்கும் தொழிற்சாலையை நடத்தி வருகிறார்கள். அது இந்தியாவிலேயே மிகவும் பிரபலமான பிராண்டாக இருந்தது. அனைத்து பிரபலமான குடும்பங்களிலும் இருக்கும் வாரிசு பிரச்சனைதான் வெண்பாவின் வீட்டிலும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டான். கடைசியில என்னோட குடும்பத்தாரால வெறுத்து ஒதுக்கப்பட்ட அனாதை மாதிரி நான் இப்ப இருக்கேன் என்று கூறினாள் வெண்பா. நீ எப்படி அனாதையா இருப்ப? உனக்குதான் நான் இருக்கேன்ல என்று
கவின் கூறினான். தன்னுடைய மனைவி இளம் வயதில் எத்தனை துன்பங்களை அனுபவித்திருக்கிறாளே என்று நினைக்கும் போது அவன் இதயம் வலித்தது. வெண்பா தன்னுடைய 16 வயதிலேயே இந்த துறையில் நுழைந்து விட்டாள். இத்தனை ஆண்டுகளாக அவள் இந்த துறையில் தனியாக நின்று போராடினாள். சில ஆண்டுகளுக்கு பிறகு மோசமான அயோக்கியனான சபரியை காதலித்து நல்லவன் என்று நம்பி ஏமாந்து போனாள். ஒரே இரவில் அவளுடைய 9 ஆண்டு கால இளமை வாழ்க்கை முழுவதும் பாழாய் போனது. அவள் முன்பு பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தின் காரணமாக கவினை சந்தித்தாள். அதன் பிறகுதான் அவள் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு ஏற்பட்டது. ஓகே வெண்பா, உன் ஃபேமிலி பத்தின எந்த ஒரு விஷயத்தையும் நீ அந்த இன்டர்வியூல சொல்ல வேணாம் என்று கூறினான் கவின். எபிசோட் 257. கோபிகா இந்தியாவுக்கு வரப்போகிறாள். எனக்கு சில சமயம் எங்க அம்மாவை பார்க்கணும் போல ஆசையா இருக்கும். ஆனா சில சமயம் அவங்கள நினைச்சா எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கும். அவங்களோட பேராசையாலையும் கேவலமான நடத்தியாலையும் தான் எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. எல்லாரும் என்ன வப்பாட்டியோட புள்ளன்னு இரக்கமே இல்லாம பேசுவாங்க. எல்லாருமே எவ்வளவு கேவலமா பேசுவாங்க தெரியுமா? அவங்க அப்படி பேசுறப்ப எல்லாம் என் மனசு ரொம்ப வேதனைப்படும். கை தவறினால் பொருள் உடையும் என யோசிப்பவர்கள் வாய் தவறினால் மனம் உடையும் என யாரும் யோசிப்பதில்லை. அதனாலதான் நான் காதலிச்ச சபரிக்கும் இனியாவுக்கும் நடுவுல கள்ள தொடர்பு இருக்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே நான் கொடுமைக்காரியா மாறிட்டேன். அது வரைக்கும் எதுவுமே தெரியாத அப்பாவியா சபரிய மட்டும் நம்பிட்டு இருந்தேன். என்னதான் என்னை தானே சமாதானப்படுத்திக் கொண்டாலும் சில ஏமாற்றங்கள் வலிக்கத்தான் செய்கிறது. இந்த உலகத்துல பொதுவா எல்லாருமே ஒழுக்கம் இல்லாதவங்களாதான் இருக்காங்க. ஒருத்தவங்களோட சந்தோஷத்துக்காக இன்னொருத்தவங்களோட வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறாங்க. அதுதான் எனக்கு புரியல என்று விரக்தியுடன் கேட்டாள். அவர்களது திருமணத்திற்கு பிறகு வெண்பா தனது குடும்ப நிலவரத்தை பற்றி தெளிவாக சொல்வது இதுவே முதல் தடவையாகும். அவனிடமிருந்த பல கேள்விகளை இது தெளிவுபடுத்தியது. வெண்பா பல தடைகளை எதிர்கொண்டு வந்தபோது அவள் குடும்பத்தினர் ஏன் அவளுக்கு உதவ முன்வரவில்லை என்ற சந்தேகம் அவனுக்கு வெகு நாட்களாகவே இருந்தது. அவர்கள் உதவி செய்யவில்லை என்பது மட்டுமல்லாமல் அவளுக்கு ஆதரவாக கூட அவர்கள் இல்லை. இனிமே அதை பத்தி கேர் பண்ணவே கூடாது வெண்பா. இப்ப நீ என்னோட பொண்டாட்டி, என்னோட ஃபேமிலியில நீயும் ஒரு மெம்பர் தான். உன்னோட கழுத்துல நான் எப்ப தாலி கட்டினேனோ அந்த நிமிஷத்துல இருந்து நீயும் இந்த கவின் ஃபேமிலியில ஒருத்திதான். இனிமே நாம நம்மளோட குடும்பத்தை பத்தி மட்டும் தான் யோசிக்கணும். இனி உனக்கு நான் இருக்கேன் என்று சொல்லிவிட்டு கவின் வெண்பாவை தன் பக்கம் இழுத்து அவள் நெற்றியிலிருந்து கழுத்து வரைக்கும் வரிசையாக அவளை முத்தமிட்டான். நமக்கு யாருமே இல்லன்னு ஃபீல் பண்றப்ப உனக்கு நான் இருக்கேன்னு சொல்ற உறவு கிடைச்சா அவங்க ரொம்ப லக்கி தான். வார்த்தைகளால் ஆறுதல் சொல்வதை விட இது அவளுக்கு சந்தோஷத்தை தரும் என்று அவன் நினைத்தான். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நான் என்னோட ஃபேமிலி கிட்ட உன்னை இன்ட்ரோ பண்ணி வைக்க போறேன். அதுக்குள்ள நீ உன்னோட லட்சியத்தை அச்சீவ் பண்ணிடுவ என்று கவின் உறுதியாக கூறினான். வெண்பாவின் கதையை கேட்ட பிறகு வெண்பாவுக்கு அன்பாக பேசவும் ஆதரவாக இருக்கவும் யாருமே இல்லை. அவள் இவ்வளவு காலம் ஒரு அனாதை போல வாழ்ந்திருக்கிறாள் என்பதை கவின் உணர்ந்து கொண்டான். இதற்கு காரணம் அவளுடைய சிக்கலான குடும்ப உறவுதான். சரி மாமா என்று வெண்பா மெதுவாக தலையை அசைத்தாள். வெண்பா தன்னுடைய இளமை காலத்தை பற்றி கூறினாள். தன்னுடைய குடும்பத்தாரை பற்றியும் சொல்ல வேண்டியிருக்கும் என்பதால் சூர்யா டிவி நிர்வாக குழுவிடம் கூறி அந்த பகுதியை நீக்க சொன்னான். அதாவது வெண்பா இந்த துறையில் அறிமுகமானது முதல் கேள்விகளை கேட்குமாறு அவன் கேட்டுக்கொண்டான். அவளுடைய வாழ்க்கையில் அந்த காலகட்டம்தான் ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருந்தது. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் சூர்யா டிவி வெண்பாவின் இளமை காலத்தையும் அவளுடைய குடும்பத்தாரை பற்றியும் தோண்டி துருவி கேள்வி கேட்க முடிவு செய்திருந்தது. இப்பொழுது கவின் அந்த பகுதியை தவிர்க்குமாறு கூறியதால் அவர்கள் அந்த பகுதியை வேறு வழியில்லாமல் தவிர்த்து விட்டார்கள். இப்போது அவர்கள் கவனம் முழுவதும் கவின் மற்றும் வெண்பாவுக்கு இடையே இருக்கும் உறவு முறையை பற்றிய கேள்விகளை கேட்க வேண்டும் என்பதிலேயே குறியாக இருந்தது. நிகழ்ச்சியை விறுவிறுப்பாக வைத்திருக்கும் பார்வையாளர்களை கவர்வதற்கு அதுவே போதுமானதாக இருக்கும் என்று அவர்கள் முடிவுக்கு வந்தார்கள். இன்டர்வியூவில் என்ன பேச வேண்டும் என்ற விஷயம் தெளிவானவுடன் அவர்கள் வெண்பா குணம் அடைவதற்காக காத்து கொண்டிருக்க ஆரம்பித்தார்கள். மருத்துவர்களின் தொடர் பரிசோதனைகள் மட்டுமல்லாது கவினின் அன்பான உபசரிப்பில் வெண்பா கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகி கொண்டு வந்தாள். இப்பொழுது அவள் மெல்ல மெல்ல லேசான எக்ஸசைஸ்களை செய்ய தொடங்கினாள். வெண்பாவின் உடல்நிலையில் நாளுக்கு நாள் முன்னேற்றம் அடைவதை பார்த்ததும் அவள் கூடிய விரைவில் சூர்யா டிவி இன்டர்வியூவில் கலந்து கொள்வாள் என்ற நம்பிக்கை கவினுக்கு அதிகரித்தது. வெண்பா, நாளைக்கு காலையில உனக்கு சூர்யா டிவி இன்டர்வியூ இருக்கு. உன்னால அதுல கலந்துக்க முடியுமா? கான்பிடென்டா இருக்கியா? உன்னோட இடுப்புல உள்ள காயம் இப்ப சரியாயிடுச்சா? இடுப்பு வலி எப்படி இருக்கு என்று கேட்டான். டோன்ட் வரி மாமா, எனக்கு இப்ப வலியே இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல மாமா, என்னால இன்டர்வியூல கலந்துக்க முடியும் என்று உறுதியாக கூறினாள். வெண்பா கவினின் அருகில் நின்று கொண்டு எக்ஸசைஸ் செய்தாள்.
வேர்த்து போயிருந்த அவளுடைய முகத்தை ஒரு டவலால் ஒற்றி எடுத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது வெண்பாவிற்கு ரஞ்சிதாவிடமிருந்து கால் வந்தது. வெண்பா அதை ஸ்பீக்கரில் போட்டு பேசிக் கொண்டிருந்தாள். அதுபோல ரஞ்சிதாவும் அவளுடைய போனில் இருக்கும் ஸ்பீக்கரை ஆன் செய்துவிட்டு தன்னுடைய நகங்களுக்கு நெயில் பாலிஷ் போட்டுக்கொண்டே பேசிக் கொண்டிருந்தாள். வெண்பா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கோபிகா வெளிநாட்டுல இருந்து நாளைக்கு திரும்பி வரலாம். முன்னாடி நாங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவளோட மதிப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதாவது அவ இன்டர்நேஷனல் லெவல் மாடல் ஆயிட்டா. நாங்க 2 பேரும் ஆரம்ப கட்டத்துல ஒரே திறமையுடனும் தகுதியோடு இருந்தாலும் அவ படிப்படியா முன்னேறி ரொம்ப டாப்புக்கு போயிட்டா. அவ முக்காவாசி நாள் இப்போதெல்லாம் வெளிநாட்டுலதான் இருக்கா. இந்தியாவுக்கு வந்து அவ ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சுருக்கமா சொல்லணும்னா இந்த மாடலிங் துறையில இந்தியாவோட அடையாளமா வெளிநாட்டுல உள்ளவங்கள எல்லாருக்கும் தெரிஞ்சவதான் கோபிகா. கவின் சார் ஆக்ஸ்போர்ட் என்டர்டைன்மெண்ட் கம்பெனி அடக்கிறதுக்காக அவளை நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தாரு என்று ரஞ்சிதா கூறினாள். உடனே வெண்பா, ஹே ரஞ்சி, அப்படின்னா அந்த கோபிகாவுக்கு என்னோட ஹஸ்பண்ட் கூட ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்ல வரியா என்று கவினை பார்த்தபடியே கூறினாள் வெண்பா. ஆனால் கவின் அவள் பேசுவதை காதில் வாங்கிக் கொண்டவனாகவே காட்டிக்கொள்ளவில்லை. அவன் வெண்பாவின் விரிவை துடைத்து விட்டு கொண்டிருந்தான். நான் அப்படி சொல்ல வரல வெண்பா. நான் இந்த பிரைட் விஷன் என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்துல சேர்ந்ததுல இருந்து கவின் பக்கத்துல இருந்த ஒரே ஒரு பொண்ணு நீதான். நீ மட்டும்தான். உன்னை தவிர யாரையும் கவின் சாரோட நெருக்கமா நான் பார்த்ததே கிடையாது. என்னோட கவலை என்னன்னா, இத்தனை நாளா அவ வெளிநாட்டுல இருந்து இப்பதான் வரா. இப்போ அவன் முன்னாடி மாதிரி பிரைட் விஷன் கம்பெனிக்கு விசுவாசமா இருப்பாளான்னு தெரியல. அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டோட அடையாளமான மாடலிங் துறையில தெரிஞ்சாலும் கவின் சார் உனக்கு தான் மேனேஜரா இருக்காரு. அவ இங்க வந்த பிறகு இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் என்ன ரியாக்ட் பண்ண போறான்னு தெரியல. அத நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு என்று ரஞ்சிதா கூறினாள். இந்த விஷயத்த நம்ம ஃபேஸ் பண்ணும்போது அத பத்தி கவலைப்பட்டுக்கலாம். இப்பவே அதை நினைச்சு ஃபீல் பண்ண வேணாம் என்று கூறிய வெண்பா தன்னுடைய போனை கட் செய்தாள். இப்போது கவின் வெண்பாவின் தோள்களை பிடித்து விட்டு கொண்டிருந்தான். ஏ பொண்டாட்டி, கொஞ்ச நாளா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு போனா போகுதுன்னு உன்னை விட்டு வச்சிருந்தா உனக்கு ரொம்ப கொழுப்பு அதிகமாயிடுச்சு. அதான் இப்படியெல்லாம் நீ பேசிட்டு இருக்கியா என்று கவின் கேட்டான். வெண்பா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு வியர்வை நிறைந்த தன்னுடைய கணவனின் கட்டுக்கோப்பான உடலை பார்த்து ரசித்துக் கொண்டே அவனுடைய கழுத்தில் மாலையாக தன்னுடைய கைகளை போட்டுக்கொண்டு அவளை இழுத்து அணைத்து கொண்டு, இந்த மாடலிங் ஃபீல்ட்ல நம்ம இந்தியாவோட அடையாளமா இருக்கிற அந்த கோபிகாவுக்கு மேனேஜரா போகணும்னு உனக்கு ஆசையா இல்லையா மாமா என்று கேட்டாள். நான் அவளுக்கு மேனேஜரா போகணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அவ என் கூட படுக்கணும். அப்படி இருந்தாதான் நான் அவளோட மேனேஜரா இருப்பேன் என்று வேடிக்கையாக கூறினான் கவின். அப்படின்னா இது வரைக்கும் நீ எத்தனை பேர் கூட படுத்திருக்க மாமா என்று பொறாமையாக கேட்டாள் வெண்பா. உன் மொத்த காதலும் எனக்கு மட்டும் வேணும். வேற யாருக்கும் அதை விட்டு தர மாட்டேன். சுயநலமான அன்புதான், ஆனாலும் நீ எனக்கு மட்டும்தான். அடி அசடே, உனக்கு இன்னும் என் மேல சந்தேகம் இருக்கா? இது வரைக்கும் நான் எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்த்தது கிடையாது. நான் தொட்ட முதல் பொண்ணு நீதான், கடைசி பொண்ணும் நீதான். என் மனசுல உன்னை தவிர யாருக்கும் இடம் கிடையாது. என் மனசும் சரி உடம்பும் சரி உனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று கூறிய கவின் அவளை அப்படியே இழுத்து அணைத்து கொண்டான். எக்ஸசைஸ் செய்ததால் இருவர் உடலிலும் வேர்வையில் நனைந்திருந்தது. அவனுடைய உடலில் இருந்து வந்த வியர்வை வாசனையை ஆழ்ந்து சுவாசித்து உள்ளே இழுத்து கொண்டாள். இன்னும் அதிகமான நெருக்கம் வேண்டும் என தோன்றும். நீ எவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும். இருவரது ஹார்மோன்களும் வேகமாக சுரக்கத் தொடங்கியது. கவின் உணர்ச்சிகளில் கிளர்ந்து ஏழத் தொடங்கியிருந்தான். அவன் வெண்பாவை இழுத்து அணைத்துக் கொண்டு, உன்னோட இடுப்பு இப்ப சரியாயிடுச்சா இல்ல இன்னும் வலிக்குதா? 15 நாளா நான் ஒரு சாமியார் மாதிரி வாழ்ந்துகிட்டே வரேன் என்று அவள் காதில் கிசுகிசுத்தான். இல்ல மாமா, இன்னும் வலிக்குது என்று சிரிங்கினாள் வெண்பா. அவளுடைய பதிலை கேட்டதும் கவினின் கண்களிலும் உடலிலும் எழுந்த ஆசை அப்படியே அடங்கிவிட்டது. அவன் அவளை தன்னுடைய அணைப்பிலிருந்து விடுவிக்க இருந்தபோது வெண்பா தனது கைகளால் அவனது இடுப்பை சுற்றி இறுக்கிக் கொண்டு, சும்மா விளையாட்டுக்கு சொன்னமாமா, வலியெல்லாம் எப்பவோ சரியா போயிடுச்சு என்று கூறி சிரித்தாள். இதை கேட்டதும் கவின் வேகமாக திரும்பி அவளை அப்படியே தூக்கி கொண்டு நேராக பெட்ரூமுக்கு சென்றான். இருவரும் குளித்துவிட்டு வரும் அளவுக்கு கூட அவனால் காத்திருக்க முடியவில்லை. அவனுக்குள் இருந்த ஆர்வம் அதிகமானது. அவளை நேராக மெத்தையில் படுக்க வைத்து தன்னுடைய ஆடைகள் அனைத்தையும் களைந்துவிட்டு அவள் மேல் படுத்தான். அதன் பின்னர் அவளை அப்படியே புரட்டி அவள் உடலில் இருந்த அனைத்து ஆடைகளையும் உருவி எறிந்தான். அதன் பிறகு அவள் மேலேறி படுத்து அவளுடைய ஆரஞ்சு சுளை போன்ற உதடுகளை கவ்வினான். கிட்டத்தட்ட 15 நாட்களாக அவன் தன்னுடைய ஆசையை அடக்கிக் கொண்டிருந்தான். இப்போது வெண்பா சம்மதம் சொன்னவுடன் அவனால் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை. இப்போது கவினின் வேகத்தை வெண்பாவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவளுக்கும் அது மிகவும் பிடித்திருந்தது.
நீ எனக்கு வேணும் அம்மா. உன் அன்பில் வாழும் வாழ்க்கை வேண்டும். உந்தன் உயிரில் நான் கரைய வேண்டும் மாமா. ஐ லவ் யூ மாமா என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டு அப்படியே தூங்கிவிட்டாள் வெண்பா. எபிசோட் 258. வெண்பா சூர்யா டிவி இன்டர்வியூவில் கலந்து கொள்ளுதல். சூர்யா டிவி இன்டர்வியூ. வெண்பாவுக்கு அடிபட்ட பிறகு பொதுமக்கள் முன் தோன்ற போகும் முதல் நிகழ்ச்சி இதுதான். கவின் தான் அவளுடைய மேனேஜர் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்த பிறகு வெண்பா பங்கேற்கும் முதல் நிகழ்ச்சியும் இதுதான். இரவு 7 மணியானது. கவின் வெண்பாவை ஸ்டூடியோவின் வெயிட்டிங் ஹாலுக்கு அழைத்துக் கொண்டு சென்றான். அந்த அறையில் அவளை இன்டர்வியூ எடுப்பதற்காக ஒரு ஸ்டேஜ் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் ரிப்போர்ட்டர்கள் வெண்பாவிடம் அதிக கேள்விகளை கேட்க கவின் அனுமதிக்கவில்லை. அவளுக்கு அருகிலேயே நின்று கொண்டிருந்தான். ஒரு ரிப்போர்ட்டருக்கு தான் மிகவும் சங்கடமாக இருந்தது. அந்த பெண் வெண்பாவிடம் பல கேள்விகளை கேட்க நினைத்துக் கொண்டிருந்தாள். ஆனால் கவின் எதற்குமே அனுமதிக்கவில்லை. அவளுக்கு கவினை பார்த்து கொஞ்சம் கோபமாக வந்தது. தன்னுடைய மனதுக்குள், இந்த மாதிரி ஒரு மேனேஜரை வெண்பா எதுக்கு செலக்ட் பண்ணாங்கன்னே தெரியல என்று நொந்து கொண்டாள். அவள் வெண்பாவை பார்த்து, வெண்பா மேடம், நீங்க என்னோட ஒரே ஒரு குவெஸ்டினுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நான் இப்ப பரவிட்டு இருக்கிற வதந்திகள் பத்தி உங்ககிட்ட எதையும் கேட்க போறது கிடையாது. உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்தை தான் கேட்க விரும்புறேன் என்று தொடங்கினாள். வெண்பா சிரித்துக் கொண்டே தனக்கு அருகில் நின்று கொண்டிருக்கும் கவினை சுட்டிக்காட்டி, நீங்க எந்த கேள்வியா இருந்தாலும் அது அவர்கிட்ட கேளுங்க என்று கூறினாள். கவினிடம் அதை பற்றி கேட்க எந்த ரிப்போர்ட்டருக்கு தான் தைரியம் இருக்கிறது? அந்த பெண் அதன் பிறகும் எதுவும் கேட்கவில்லை. தன்னுடைய வாயை மூடிக்கொண்டாள். சிறிது நேரம் கழித்து கவின் வெண்பாவை ஸ்டூடியோவுக்குள் செல்லுமாறு செய்கை காட்டினான். அவளும் சிரித்துக் கொண்டே எழுந்து நின்றாள். பத்திரிகையாளர்களுடன் கை குலுக்கி நன்றி தெரிவித்த பின்பு அவள் அவனுடன் சேர்ந்து நடந்தாள். இருவரும் இணைந்து நடந்து சென்றார்கள். அவர்கள் பார்வையிலிருந்து மறையும் வரை அந்த பெண் ரிப்போர்ட்டர் பார்த்து கொண்டே இருந்தாள். அவளுக்கு பயங்கர கோபம் வந்தது. அவளுக்கு என்ன செய்வதென்றே தெரியாமல் அவர்கள் இருவரையும் பின்பக்கமாக போட்டோ எடுத்து ஆன்லைனில் அந்த போட்டோவை அப்லோட் செய்து அதன் கீழே, இந்த மாதிரி மத்தவங்க கிட்ட ஸ்ட்ரிக்டா இருக்கிற ஒரு மேனேஜர் என் லைஃப்ல இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்ல என்று கமெண்ட் போட்டாள். வெண்பாவை பற்றி சிறிது நாட்களாக எந்த செய்தியும் பரபரப்பாக வெளிவரவில்லை. யாருக்கும் எந்த செய்தியும் கிடைக்கவில்லை. வெண்பாவை பற்றிய பழைய நியூஸ்களை அவர்கள் தோண்டி எடுத்து மீண்டும் மீண்டும் போட்டுக் கொண்டிருந்தார்கள். இப்போது இந்த பெண் ரிப்போர்ட்டர் போட்ட போஸ்டை பார்த்து அவர்கள் அனைவரும் உற்சாகத்தில் துள்ளி குதித்தார்கள். ஓ, கிட்டத்தட்ட அரை மாசம் ஆயிடுச்சு வெண்பாவை நாங்க பார்த்து. வெண்பா பூர்ணமா குணமடைஞ்சு விட்டாங்களா? இன்னைக்கு சூர்யா டிவி இன்டர்வியூல வெண்பா தான் கலந்துக்க போறாங்களா? நான் அதை பார்க்க ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கேன். இன்டர்வியூ நடக்கிறப்ப மிஸ்டர் கவினியும் ஸ்கிரீன்ல காட்டுவாங்க. அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பாரு. எனக்கு அவரை பார்க்கணும் போல இருக்கு. வெண்பா, நீங்க தான் என்னோட ரோல் மாடல். நான் இப்ப காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன். என்னோட இங்கிலீஷ் டீச்சரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை நான் லவ் பண்றேன். உங்களுக்கு மிஸ்டர் கவின் பர்சனல் மேனேஜரா வந்த மாதிரியே அவரு எனக்கு மட்டும் பர்சனல் இன்ஸ்ட்ரக்டரா இருக்கணும்னு ஆசையா இருக்கு என்கிற ரீதியில் வெண்பாவை பற்றிய கமெண்ட்களை போட தொடங்கி இருந்தார்கள் நெட்டிசன்கள். வெண்பா இப்பொழுது சூர்யா டிவி இன்டர்வியூவில் கலந்து கொள்ள தயாராக இருந்தாள். அவள் கெஸ்ட் அமரும் நாற்காலியில் அழகாக வீற்றிருந்தாள். இன்று அவள் ஒரு கருப்பு நிற லாங் கவுன் அணிந்திருந்தாள். அவள் தன்னுடைய ஃப்ரீ ஹேர் விட்டிருந்தாள். அதிக மேக்கப்பும் இல்லாமல், அதற்காக மிகவும் எளிமையாகவும் இல்லாமல், மிதமான மேக்கப்பில் பார்த்தவுடன் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வகையில் மிகவும் உற்சாகமாக காணப்பட்டாள் வெண்பா. இப்பொழுது அவளை பேட்டி எடுக்கும் தொகுப்பாளர் பார்வையாளர்களை பார்த்து, உங்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாரத்தோட சூப்பர் ஸ்டார் இன்டர்வியூக்கு வந்திருக்கிற மிஸ் வெண்பாவை சூர்யா டிவி சார்பில் வரவேற்கிறதுல நான் ரொம்பவும் பெருமைப்படுறேன் என்று அவள் அனைவரையும் பார்த்து அன்புடன் அழகாக புன்னகைத்தாள். வெண்பா இப்பொழுது ரிலாக்ஸாக சேரில் அமர்ந்திருந்தாள். அவள் ஹை ஹீல்ஸ் அணியவில்லை. அவள் இடுப்பில் அடிபட்டிருப்பதால் அவளை ஹை ஹீல்ஸ் போடக்கூடாது என்று அறிவுறுத்தியிருந்தான். அத்துடன் அவள் நீண்ட நேரம் நிற்கவும் கூடாது என்று அவன் சொல்லி இருந்தான். அவள் இப்பொழுது மிகவும் சௌகரியமாக நாற்காலியில் அமர்ந்திருந்தாள். இருப்பினும் நேற்று இரவு அவளுடைய ஆசை கணவன் தன்னுடைய 15 நாள் விரதத்தை முடித்துக் கொண்டதால் அவள் இப்பொழுது கொஞ்சம் சோர்வாக இருந்தாள். மற்றபடி அவள் உற்சாகமாகவே காணப்பட்டாள். அவள் இந்த ஸ்டேஜுக்கு வருவதற்கு முன் கவின் அவளிடம் அவளுடைய தலையை தடவி, வெண்பா, நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. உன்னோட இன்டர்வியூவை நான் இங்கிருந்து பாத்துக்கிட்டு தான் இருப்பேன். அதனால நீ கவலைப்படாத. பதட்டப்படாம ரிலாக்ஸா பேசு என்று ஆறுதலாக பேசினான். அவன் கூறியதற்கு வெண்பா மெதுவாக தன்னுடைய தலையை ஆட்டி சம்மதத்தை தெரிவித்தாள். கவின் இப்போது அருகில் இருந்தாலும் கூட அவள் பதட்டமாகத்தான் இருந்திருப்பாள்.
தற்சமயம் அவளுக்கும் தனக்கும் இடையேயான உறவை பற்றி அனைவருக்கும் சந்தேகம் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் அவர்கள் இருவரையும் யார் வேண்டுமானாலும் எங்கிருந்து வேண்டுமானாலும் கண்காணிக்க வாய்ப்புள்ளது. ஆகையால் அவள் எப்போதுமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டாள். இருந்தாலும் அவள் மனதில் ஒரு ஓரத்தில் பயம் இருந்து கொண்டே இருந்தது. கவின் அறிவுரையை ஏற்று அதன் பிறகுதான் அவள் அந்த தொகுப்பாளர்களின் வரவேற்பை ஏற்று சோஃபா போல மெத்து மெத்தாக இருந்த அந்த நாற்காலியில் சென்று அமர்ந்து கொண்டாள். இப்பொழுது தொகுப்பாளர் வெண்பாவை பற்றிய ஒரு சிறிய முன்னுரையுடன் அவளை அறிமுகப்படுத்தினாள். அதன் பிறகு அவளுடைய காயம் குறித்த கேள்விகளை கேட்க தொடங்கினார். மிஸ் வெண்பா, உங்க இடுப்புல அடிபட்டு இருந்துச்சு இல்லையா? இப்ப அந்த காயம் எப்படி இருக்கு? உங்க உடம்பு பூர்ணமா குணமாயிடுச்சா? நான் ஏன் ஃபர்ஸ்ட் இந்த கேள்வி கேக்குறேன்னா, உங்க ரசிகர்கள் எல்லாரும் உங்க உடம்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. முதல்ல உங்களுடைய உடல்நிலை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறாங்க. நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க ரிலாக்ஸா உங்களோட இன்டர்வியூ ஃபுல்லா பாக்கலாம் இல்லையா? அதுக்காகத்தான் நான் இந்த கேள்விய முதல்ல கேட்டேன் என்று கூறினாள். உடனே வெண்பா தனது உடலை திருப்பி பார்வையாளர்களை பார்த்து அழகாக புன்னகைத்தாள். உடம்பு பூர்ண குணமாயிடுச்சு. கொஞ்சம் கஷ்டமான வேலையை தவிர என்னால எல்லா வேலையும் இப்ப செய்ய முடியுது என்று கூறினாள். உடனே அந்த பெண் தொகுப்பாளர் தன்னுடைய கன்னத்தில் கையை வைத்துக் கொண்டு வெண்பாவை ஆச்சரியமாக பார்த்து, வெண்பா, உங்க உடம்ப நீங்க எப்படி இவ்வளவு சூப்பரா கச்சிதமா மெயின்டைன் பண்றீங்க? அதோட ரகசியம் என்னன்னு நான் மட்டும் இல்ல, உங்களோட ரசிகர்களுக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க என்று கூறினாள். நான் டெய்லியும் கரெக்டா எக்ஸசைஸ் பண்ணுவேன். அதோட என்னோட ஃபுட்ல எல்லாம் நான் அதிகமா கேலரி இருக்கிற சாப்பாடு எல்லாம் சாப்பிட மாட்டேன். ஈஸியா டைஜஸ்ட் ஆகிற உணவுகளை மட்டும் தான் சாப்பிடுவேன். அதுதான் என்னோட பாடி இப்படி ஃபிட்டா இருக்க காரணமா இருக்குன்னு நினைக்கிறேன் என்று சீரியஸாக பதிலளித்தாள். ஓ அப்படியா, சூப்பர் சூப்பர். உங்களோட சீக்ரெட் என்னன்னு இப்பதான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்களும் இந்த விஷயத்த ஃபாலோ பண்ண ட்ரை பண்றோம் என்று கூறி அழகாக புன்னகைத்தாள் தொகுப்பாளர். மிஸ் வெண்பா, இந்த சூர்யா டிவி இன்டர்வியூ எப்பவுமே ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். நீங்க டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸா பதில் சொல்லலாம். நாங்க எப்பவுமே எங்க ஸ்டூடியோவுக்கு வரவங்க கிட்ட டஃப்பான குவெஸ்டின்ஸ் கேட்டு அவங்கள சங்கடப்படுத்தவே விட மாட்டோம். ஆனா ஒவ்வொருத்தங்கிட்டயும் நாங்க ஒரு 3 டஃப்பான குவெஸ்டின்ஸ் மட்டும் தான் கேட்போம். அந்த குவெஸ்டினுக்கு மட்டும் நீங்க நல்லா யோசிச்சு பதில் சொல்லிட்டா போதும். மத்தபடி உங்களுக்கு இங்க எந்த விதமான டென்ஷனும் இருக்காது. நீங்க ரிலாக்ஸா உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி பேசலாம் என்று கூறினாள் அந்த தொகுப்பாளர். வெண்பா அதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் தலையை மட்டும் ஆட்டி தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாள். இந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்க முடிவு பண்ணிருந்தோம். அது நாங்க கேட்கணும்னு நினைச்ச கேள்வி கிடையாது, உங்க ரசிகர்கள் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்ச கேள்வி. உங்க ரசிகர்கள் கேள்வி கேட்டிருந்த ஒரு கேள்வியிலிருந்து ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நாங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த கேள்வி இப்போ இந்த ஸ்கிரீன்ல தெரியும். அந்த கேள்வியை பார்த்துட்டு அதுக்கான பதில நீங்க யோசிச்சு சொல்லுங்க என்று அந்த தொகுப்பாளர் கூறினாள். அந்த தொகுப்பாளர் கூறியவுடன் அந்த ஸ்கிரீனில் அந்த கேள்வி டிஸ்பிளே ஆனது. மிஸ் வெண்பா, எந்த மாதிரியான மேனேஜர் ஒரு பெர்ஃபெக்டான மேனேஜரா இருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க என்று முதல் கேள்வி தோன்றியது. அந்த கேள்வியை பார்த்ததும் என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் வெண்பா சிறிது நேரம் குழம்பி போனாள். அவள் முகம் மாறிவிட்டது. அவள் தான் ஒரு இக்கட்டான நிலையில் இருப்பது போல தோன்றியது. அவள் உடனே சுதாரித்துக் கொண்டு, கவின் மாதிரி ஒரு மேனேஜர் தான் சரியான மேனேஜர் என்று கூறினாள் வெண்பா. சூப்பர் என்று ஸ்டூடியோவில் கூடியிருந்த ரசிகர்கள் அனைவரும் ஆரவாரமாக சத்தம் எழுப்பினார்கள். வெண்பா இந்த கேள்விக்கு நேரடியாக கவின் பெயரை சொல்ல மாட்டாள். இதை தந்திரமாக கையாளுவாள் என்றுதான் அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவள் எதையும் மறைக்காமல் தன் மனதில் இருப்பதை அப்படியே கூறியவுடன் இந்த ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் தாங்க முடியவில்லை. அவளின் இந்த பதில் அவர்களுடைய உற்சாகத்தை அதிகரித்தது. அமைதியா இருங்க என்று தொகுப்பாளர் பார்வையாளர்கள் பக்கம் திரும்பி அமைதியாக இருக்கும்படி செய்கை காட்டினாள். ஸ்டூடியோவில் தற்போது நிலவிக் கொண்டிருக்கும் சூழ்நிலையை பார்த்த அவருக்கும் சந்தோஷமாக இருந்தது. அவள் இதுவரை எத்தனையோ பெரிய செலிபிரிட்டிகளை பேட்டி எடுத்திருக்கிறாள். ஆனால் அப்போதெல்லாம் கூட எந்த ரசிகர்களும் இந்த அளவுக்கு ஆரவாரம் செய்தது கிடையாது. இந்த சூழ்நிலையை அவள் எதிர்பார்த்ததை விடவும் மிகவும் அருமையாக இருந்தது. ஒரு சிறந்த இடத்திற்கு தன்னால் செல்ல முடியும் என்ற ஒரு நம்பிக்கை அந்த தொகுப்பாளருக்கு ஏற்பட்டது. அதனால் அவளும் உற்சாகமடைந்தாள். தான் பங்கு கொள்ளும் இந்த நிகழ்ச்சியின் டிஆர்பி நிச்சயம் அதிகரிக்கும் என்று அவள் நினைத்தாள். அவள் வெண்பாவை பார்த்து, மிஸ் வெண்பா, இப்ப நாம உங்க ரசிகர்கள் எல்லாரையும் கொஞ்ச நேரம் சந்தோஷப்படுத்தணும். அடுத்ததா இப்ப நாம நேரா இன்டர்வியூக்கு போலாமா என்று வெண்பாவை பார்த்து கேட்டாள். வெண்பா தன்னுடைய புன்னகையை தெரிவித்து தலையாட்டி தன்னுடைய சம்மதத்தை தெரிவித்தாள். அந்த தொகுப்பாளர் வெண்பாவை பார்த்து, வெண்பா, நாங்க ஒரு சில வார்த்தைகளை உங்ககிட்ட கேட்போம். அந்த வார்த்தையை கேட்ட உடனே உங்களுக்கு எந்த விஷயம் ஞாபகம் வருதுன்னு நீங்க எங்க கிட்ட நேர்மையா உண்மையா சொல்லணும். ஓகேவா? முதல் வார்த்தை
9 ஆண்டுகள் இந்த வார்த்தையை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது என்று அந்த தொகுப்பாளர் கேட்கவும், வெண்பா ஒரு கணம் யோசித்துவிட்டு, நான் இந்த என்டர்டைன்மெண்ட் ஃபீல்டுக்கு வந்து சரியா 9 வருஷம் ஆகுது. சுருக்கமா சொல்லணும்னா இந்த என்டர்டைன்மெண்ட்ல பொறுத்த வரைக்கும் என்னோட வயசு 9 என்று கூறினாள். நீங்க என்ன சொல்ல வரீங்க வெண்பா? எங்களுக்கு சரியா புரியல. அத கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா என்று அந்த தொகுப்பாளர் கேட்டாள். எபிசோட் 259 வெண்பாவின் சாமர்த்தியமான பதில்கள். ஒரு மாடலோட வாழ்க்கை அப்படிங்கறது ஒரு நடிகையோட வாழ்க்கைக்கு சமம். எப்படி ஒரு நடிகைக்கு என்னதான் திறமை இருந்தாலும் அழகும் இளமையும் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க இந்த ஃபீல்ட்ல இருக்க முடியும். அதே மாதிரிதான் ஒரு மாடலோட வாழ்க்கையும். எங்க உடம்புல அழகும் இளமையும் இருக்கிற வரைக்கும் இந்த என்டர்டைன்மெண்ட் கம்பெனி எங்களை யூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் எங்களை கருவேப்பிலை கொத்து மாதிரி தூக்கி போட்டுருவாங்க. அதுக்குள்ளார நாங்க எங்களோட திறமைய இந்த ஃபீல்ட்ல நிரூபிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். ஆனா அதுக்குள்ள எல்லாரும் எங்களை பத்தி என்னென்னவோ கருத்துக்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. அதுவும் நாங்க முதல்ல ஒரு ப்ரோக்ராம்ல கலந்துகிட்டு எங்களோட திறமைய வெளிக்காட்டியிருப்போம். ஆனா அதுக்குள்ள அந்த ரசிகர்கள் எல்லாரும் எங்களை பத்தி கமெண்ட் போடுற அப்படிங்கிற பேர்ல பல மோசமான கருத்துக்களை பதிவிடுவாங்க. அது உண்மையா பொய்யான்னு கூட யோசிக்கிறது கிடையாது. இந்த உலகத்துல கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. நாங்களும் அவங்கள ஒருத்தவங்க தான். எங்களுக்கும் மனசு இருக்கு. நீங்க பொது வாழ்க்கைக்கு வந்தா எங்களை பத்தி பொதுமக்கள் வாய்க்கு வந்த கருத்தை சொல்லிட்டு போயிடுறீங்க. ஆனா அதனால எங்க மனசு எந்த அளவு வேதனைப்படும்னு அவங்க யோசிச்சு பாக்குறதே கிடையாது. அந்த மாதிரிதான் என்னோட இந்த 9 வருஷ அனுபவத்துல எனக்கு ஏகப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் நடந்திருக்கு. எத்தனையோ சந்தோஷங்கள், துக்கங்கள், ஏமாற்றங்கள், துரோகங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கேன். எது எப்படி இருந்தாலும் என்னோட திறமையாலும் தகுதியாலும் இந்த மாடலிங் துறையில முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு நான் என்ன மட்டுமே நம்பி இருக்கேன். எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு. அது என்னன்னா, எனக்கு 90 வயசு ஆனா கூட நான் இதே மாதிரியே அழகான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஃபேஷன் ஷோல கலந்துக்கணும். அதுதான் என்னோட ஆசை. இந்த ஃபீல்ட்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் நான் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன். நாம என்ன செஞ்சாலும் இந்த பொதுமக்கள் நம்மள கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்மள பத்தின தப்பான கருத்தையும் நல்ல கருத்தையும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம தப்பே செய்யாதப்ப நம்மள பத்தி மோசமான வதந்திகள் வர்றப்ப நம்ம ஏன் உயிரோடு இருக்கணும்னு ஒரு எண்ணம் தோணும். இந்த உலகமே நமக்கு எதிரா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த வலிய நான் நிறைய தடவை அனுபவிச்சிருக்கேன். நான் எப்படியாவது இந்த துறையில முன்னேறி வந்துடணும் அப்படிங்கிற என்னோட தன்னம்பிக்கை தான் என்னை இவ்ளோ நாளா உயிரோடு இருக்க வழி நடத்திடுச்சு. அதுதான் என்ன இப்ப உங்க முன்னாடி உயிரோடு இருந்து பேச வச்சிருக்கு என்று வெண்பா பதிலளித்தாள். தன்னம்பிக்கை மட்டும் மனதில் இருந்து விட்டால் முடிக்க முடியாத செயலியும் எளிதில் முடித்து விடலாம். வெண்பா கூறியதை கேட்டவுடன் அந்த தொகுப்பாளர் வெண்பாவின் பக்கம் திரும்பி பார்த்து செய்கை காட்டினாள். வெண்பா, நீங்க தெளிவான எண்ணம் கொண்டவராய் இருக்கீங்க என்று அவளை பாராட்டினாள். ஆமா, நான் எப்பவுமே அப்படிதான் இருப்பேன் என்று வெண்பா மறுக்காமல் பதிலளித்தாள். இப்போ உங்களை யாராவது அவமானப்படுத்தினா நீங்க அவங்களுக்கு எப்படி பதில் தருவீங்க? ரொம்ப கோபமா பேசுவீங்களா இல்ல எரிச்சலாகவே பதில் சொல்லுவீங்களா என்று அந்த தொகுப்பாளர் அடுத்த கேள்வியை எழுப்பினாள். நான் அந்த மாதிரி சூழ்நிலையில எப்பவுமே அமைதியா இருக்கதான் நினைப்பேன். ஏன்னா நான் என்னோட லைஃப்ல நேர்மையா இருந்திருக்கேன். யாருக்கும் எந்த கெடுதலும் எப்பவுமே செய்ய நினைச்சது கிடையாது. அதே மாதிரி இதுவரைக்கும் எந்த தப்பான காரியமும் செஞ்சது கிடையாது. என்னை பத்தி தப்பா பேசுறவங்க கொஞ்ச நாள் பேசுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களே உண்மையை தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க செஞ்சது தப்புன்னு மன்னிப்பு கேட்பாங்க. ஏன்னா என்னோட கருத்துப்படி உண்மைதான் எப்பவுமே ஜெயிக்கும். வாழ்க்கை பத்தின என்னோட எண்ணம் அப்படிங்கறது நான் எப்படிப்பட்ட பொண்ணுங்கிறதையும் கொஞ்சம் சீக்கிரமாவே அவங்க தெரிஞ்சுக்குவாங்கன்னு நான் நம்புறேன். அந்த நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் எல்லாமே சரியானபடிதான் நடக்கும் என்று புன்னகையுடன் பதிலளித்தாள் வெண்பா. வாழ்க்கை பத்தியும் நேர்மையை பத்தியும் நீங்க பேசின எல்லாமே ரொம்ப அருமையா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த எண்ணம் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நீங்க தான் வாழ்க்கையில ஜெயிப்பீங்க. அதனால நீங்க யார பத்தியும் கவலைப்பட வேணாம் என்று தொகுப்பாளர் தலையை ஆட்டி அவளுடைய கருத்துக்கு ஆமோதித்தாள். ஓகே வெண்பா, நாம அடுத்ததா 2வது கேள்விக்கு போலாம். இந்த கேள்வி என்னன்னா, உங்களுக்கும் பிரைட் விஷன் என்டர்டைன்மெண்ட் கம்பெனியோட CEO மிஸ்டர் கவினுக்கும் நடுவுல இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்னன்னு எங்க கிட்ட சொல்ல முடியுமா என்று அந்த பெண் உற்சாகமாக கூறினாள். இந்த கேள்வியை கேட்டவுடன் ரசிகர்கள் அனைவருக்கும் ஆர்வம் அதிகமானது. அவர்கள் வேகமாக அர்ப்பணித்து தங்களுடைய சந்தோஷத்தை தெரிவித்துக் கொண்டார்கள். இதே நேரத்தில் சூர்யா டிவியில் வலைத்தளத்திற்கு சென்ற மக்கள் தொகுப்பாளர் கேட்ட இந்த கேள்வியை அவர்கள் அனைவரும் மிகவும் பாராட்டினார்கள். ஏனென்றால் அவர்கள் அனைவருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய கேள்வியை சரியாக அந்த தொகுப்பாளர் இப்போது வெண்பாவிடம் கேட்டிருக்கிறாள். அவர்களால் தங்களுடைய ஆர்வத்தை அடக்க முடியவில்லை. அவர்கள் அனைவரும் தொகுப்பாளரை பாராட்டி தள்ளினார்கள். அச்சச்சோ, வெண்பா இந்த கேள்வியை கேட்ட உடனே பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க போல.
தொகுப்பாளர் அவங்க டிவிக்கு வந்திருக்கிற வெண்பா கிட்ட சரியான கேள்வியை தான் கேட்டிருக்காங்க. இதற்கு வெண்பா என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. ஓ சூப்பர் சூப்பர், தொகுப்பாளர் நல்ல கேள்வியை தான் கேட்டிருக்கீங்க. இந்த லைவ் டெலிகாஸ்ட எத்தனை பேர் பாத்துட்டு இருக்காங்க பாருங்க. வெண்பா என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு எங்களுக்கு எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. வெண்பா, நீங்க இது கண்டிப்பா சரியான பதில தான் சொல்லணும். வெண்பா எதுவும் பேசாமல் தலையை கீழே குனிந்து சிரித்தாள். அவளது முகத்தில் கொஞ்சம் சங்கடமான தோற்றம் நிலவியது. இந்த மாதிரி ஏன் சங்கடமான கேள்விகள் எல்லாம் கேக்குறீங்க என்று புன்னகையுடன் கேட்டாள் வெண்பா. சாரி வெண்பா, இந்த கேள்வியை எதுவுமே நாங்க கேட்கல. இந்த கேள்வி எல்லாமே உங்க ரசிகர்கள் உங்ககிட்ட கேட்க விரும்பினது. அதுல இருந்து நாங்க செலக்ட் பண்ணி தான் உங்ககிட்ட கேள்விகளை கேக்குறோம் என்று அந்த தொகுப்பாளர் கோரினாள். உடனே நேராக நிமிர்ந்து அமர்ந்த வெண்பா, இந்த கேள்விக்கு என்னோட மேனேஜர் பதில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு என்று கூறினாள். அந்த தொகுப்பாளருக்கு ஆச்சரியமாக இருந்தது. அது எப்படி, நீங்க இப்ப எங்க முன்னாடி உட்கார்ந்திருக்கீங்க, நான் கேள்வி கேட்டு ஒரு 2 நிமிஷம் தான் ஆகுது, அதுக்குள்ள உங்க மேனேஜர் எப்படி இந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு என்று ஆச்சரியமாக கேட்டாள். வெண்பா உடனே மேடைக்கு பின்னால் கையை காட்டினாள். நீங்க இந்த கேள்வியை கேட்ட உடனே என்னோட மேனேஜர் இந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடாதுன்னு எனக்கு செய்கை காமிச்சாரு என்று கூறினாள் அவள். அப்போதுதான் தொகுப்பாளர் நிமிர்ந்து பார்த்தாள். அங்கே கவின் நின்று கொண்டிருப்பதை பார்த்தவுடன் அவள் உடனே அந்த பேச்சை மாற்ற முயன்றாள். அப்படியா, நானும் அதை கவனிச்சேன். நீங்க ஸ்டேஜ்ல இருக்கிறப்ப கூட உங்க மேனேஜர் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுலயே கவனத்தை செலுத்துறாரு. அதனால இதுக்கு மேலேயும் உங்களை இந்த மாதிரி கேள்வி கேட்டு சங்கடப்படுத்த நாங்க விரும்பல என்று கூறிய அந்த தொகுப்பாளர் திரும்பி பார்வையாளர்கள் பக்கம் தன்னுடைய கண்களை பார்த்து, ரசிகர்களே, இதற்கான பதில நீங்க போய் வெண்பாவோட மேனேஜர் கிட்ட கேட்டுக்கோங்க, என்னால அத பத்தி கேட்க முடியாது என்று அவள் சிரித்துக் கொண்டே கூறினாள். ஓ மை காட், வெண்பாவோட மேனேஜர் மிஸ்டர் கவின் இப்ப இங்கதான் இருக்காரா? நாங்க எல்லாரும் மிஸ்டர் கவினை பார்க்க விரும்புறோம். வெண்பாவோட மேனேஜரும் வெண்பாவும் ஒரே ஸ்டேஜ்ல பாக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். பிளீஸ் கவினை ஸ்டேஜுக்கு வர சொல்லுங்க என்று ரசிகர்கள் ஆரவார குரல் எழுப்பினார்கள். கவினும் வெண்பாவும் ஒரே மேடையில் அது சாத்தியம்தானா, என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். அந்த தொகுப்பாளர் மிகவும் திறமை வாய்ந்தவளாக இருந்தாள். அதனால் பார்வையாளர்களின் கவனத்தை அவள் விரைவாக மாற்றினாள். போது நிறுத்துங்க, எல்லாரும் அமைதியா இருங்க. இது ஒரு சீரியஸான இன்டர்வியூ. உங்க வதந்திகளுக்கெல்லாம் நாங்க இங்க ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க முடியாது. நாம இப்ப அடுத்த கேள்வி கேட்கலாம். வெண்பா, நீங்க இதுக்கு முன்னாடி தியானி என்டர்டைன்மெண்ட் கம்பெனில தான் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க. அப்பதான் நீங்க உங்களோட ரீஎன்ட்ரிய அனௌன்ஸ் பண்ணீங்க. ஆனா அந்த டைம்ல மிஸ்டர் சபரி உங்களுக்கான சான்ஸ் எல்லாத்தையும் தட்டி பறிச்சு அதை இனியா கிட்டே கொடுத்துட்டாரு. அந்த நேரத்துல உங்க மனநிலை எப்படி இருந்துச்சு என்று வெண்பாவை பார்த்து கேட்டாள். ஒரு போருக்கு போற மனநிலையில தான் நான் அப்போ இருந்தேன். அந்த நேரத்துலதான் என்னோட திறமையும் தகுதியும் பயன்படுத்தி அந்த லட்சியத்தை அடையணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தேன் என்று அமைதியாக கூறினாள் வெண்பா. வெண்பாவின் இந்த பதிலை கேட்டதும் தொகுப்பாளருக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவள் சிறிது நேரம் வெண்பாவின் முகபாவனை ஆராய்ந்து பார்த்தாள். வெண்பா, உங்களுக்கு மன உறுதி ரொம்ப அதிகம். உங்களை பாக்குறப்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பெண்கள் எல்லாருமே உங்களை மாதிரி அநியாயத்துக்கு எதிரா போராட களம் இறங்கினா நம்முடைய பெண்கள் சமுதாயமே முன்னேறி வந்துடும். அநியாயத்தை எதிர்க்கிற பெண்களுக்கு நீங்க ஒரு முன்னுதாரணமா இருக்கீங்க என்று அந்த தொகுப்பாளர் கூறினாள். அந்த பதிலை கேட்டவுடன் வெண்பா சிரித்தாள். அடுத்த கேள்வி, வெண்பா, உங்களோட வாழ்க்கையோட லட்சியம் என்னன்னு எங்க கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பினாள். வெண்பா நீண்ட நேரமாக ஒரே இடத்தில் உட்கார்ந்ததால் அவளுக்கு இடுப்பு வலிப்பது போல இருந்தது. அவள் தன்னுடைய உடலை சற்றே அசைத்து ஓரளவு தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டாள். உண்மையை சொல்லணும்னா, நான் எனக்குள் எந்த லட்சியத்தையும் இதுவரைக்கும் வச்சுக்கிட்டது கிடையாது. நேர்மையான வழியில போகணும், எனக்கு கிடைக்கிறத தக்க வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு கோடு போட்டு அதுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒரு விஷயம் எனக்கு சரின்னு பட்டுச்சுன்னா அதை நான் செய்ய தயங்க மாட்டேன். அதனால எந்த மாதிரி பின்விளைவுகள் வந்தாலும் அதை ஏத்துக்க தயாரா இருப்பேன் என்று பதிலளித்தாள். உங்களோட லட்சியத்தை கேக்குறப்ப எனக்கு புல் அரிக்குது. எப்பாவது ஏதாவது ஒரு சூழ்நிலையில நீங்க அழுதுருக்கீங்களா? உங்க சீரியஸா அழ வச்ச சம்பவம் என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அத எங்க கிட்ட பகிர்ந்துக்க முடியுமா என்று கேட்டாள். எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அது என்னால தாங்கிக்கவே முடியாது. அந்த மாதிரிதான் நான் இருப்பேன். ஆனா என்னோட கெரியரை பொறுத்த வரைக்கும் நான் எத்தனையோ பிரச்சனைகளை சமாளிச்சு வந்திருக்கேன். என்னோட கெரியரை நினைச்சு நான் என்னைக்குமே கேர் பண்ணது கிடையாது என்று கூறினாள் வெண்பா. தொகுப்பாளர் தலையசைத்து விட்டு, ஓகே வெண்பா, நாம அடுத்த கேள்விக்கு போலாம். வெண்பா, உங்களோட இன்ஸ்பிரேஷன் யாரு? அதாவது நீங்க யாரு மாதிரி ஆகணும்னு நினைக்கிறீங்க? சுருக்கமா சொல்லணும்னா உங்க ரோல் மாடல் யாரு என்று அந்த தொகுப்பாளர் கேட்டாள்.
அப்படியெல்லாம் எனக்கு யாரும் இல்ல. எல்லாருமே என்னோட ரோல் மாடல் தான். ஒவ்வொருத்தவங்க கிட்ட ஒவ்வொரு தனித்திறமை இருக்கும். எந்த திறமையும் இல்லன்னு நாம நினைக்கிற உங்ககிட்ட கூட கண்டிப்பா ஏதாவது ஒரு திறமை இருக்கும். ஒவ்வொரு மனுஷன் கிட்ட இருந்தும் நம்ம கத்துக்கிறதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். மனுஷங்க மட்டும் கிடையாது, இந்த இயற்கையும் தான். இந்த இயற்கைய நம்ம பார்த்தோம்னா அதுகிட்ட இருந்தும் நம்ம ஒரு விஷயத்த கத்துக்க முடியும் என்று வெண்பா கூறினாள். ஹாஹா, அருமையா சொன்னீங்க வெண்பா. சரி, நாம அடுத்த கேள்விக்கு போலாம். நீங்க யாருக்கு கட்டுப்பட மாட்டீங்க? உங்க மனசு என்ன தோணுதோ அதபடிதான் நீங்க நடந்துப்பீங்க. சுருக்கமா சொன்னா மத்தவங்க மதிக்க மாட்டீங்கன்னு சொல்றீங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று கேட்டாள். அந்த பெண் இதை கேட்டபோது அவளுடைய குரல் வெளிப்படையாகவும் ஏதோ ஒன்று குறிப்பிடுவதும் போலவும் இருந்தது. இந்த கேள்வியை இந்த தொகுப்பாளர் கேட்டவுடன் ஸ்டூடியோவில் அமர்ந்திருந்த ரசிகர்கள் வேகமாக கத்தினார்கள். ஆனால் இதை எதையும் கண்டுகொள்ளாத வெண்பா எந்த தயக்கமும் இல்லாமல் தொடர்ந்து பேசினாள். என்ன விடுங்க, நீங்க உங்களோட நிலைமையில இருந்து பதில் சொல்லுங்க. உங்களுக்கான ஒரு பாதைய வகுத்துக்கிட்டு அதை நோக்கி பயணம் செஞ்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி பாணி இருக்கும். யாராவது ஒருத்தவங்க அதை மாத்திக்க சொல்லி உங்களை ரொம்ப கம்பல் பண்ணா அது உங்களுக்கு எந்த அளவு கஷ்டமா இருக்கும்? நீங்களே சொல்லுங்க. இந்த சொசைட்டில நம்ம ரொம்ப அப்பாவியா இருந்தாலும் நம்ம மேல ஏறி மிதிச்சு போயிடுவாங்க. அதற்காக நான் அடுத்தவங்களுக்கு கிடைக்கிறத தட்டி பறிக்கணும்னு நினைக்க மாட்டேன். அதே மாதிரி என்னோட சுயமரியாதைய சீன்ற மாதிரி யாராவது ஏதாவது செஞ்சா அதை பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அந்த நேரத்துல அதை எதிர்த்து நான் கண்டிப்பா குரல் கொடுப்பேன் என்று வெண்பா பதிலளித்தாள். வெண்பா பதிலை கேட்டவுடன் இதுவரை ஆரவாரம் செய்து கொண்டிருந்த அவளுடைய ரசிகர்கள் அமைதியானார்கள். அவள் சொல்வதை அமைதியாக கேட்க தொடங்கினார்கள். அங்கு அவளுடைய வயதையொத்த ரசிகர்களும் அவளுடைய வயதை தாண்டிய ரசிகர்களும் இருந்தார்கள். இந்த அளவு பக்குவமாக வாழ்க்கையை புரிந்து கொண்டு வெண்பா பேசுவாள் என்று அவர்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. எபிசோட் 260 வெண்பாவின் இன்டர்வியூ முடிந்தது. வாழ்க்கை என்றால் என்ன என்று புரிந்து கொண்டு தனக்கென ஒரு பாதையை வகுத்து கொண்டு அந்த பாதைகள் நேர்மையாக செயல்படவும் வெண்பா செயல்படுவதாக அவர்கள் நினைத்தார்கள். இந்த 45 நிமிட இன்டர்வியூவில் வெண்பாவை பற்றி ரசிகர்கள் முழுமையாக புரிந்து கொண்டார்கள். அவள் தனி சிறப்புமிக்க சிறந்த குணநலன்களை கொண்டிருக்கிறாள் என்று அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். இதுவரை நாங்க வெண்பா கிட்ட கேட்ட எல்லா கேள்விக்கும் வெண்பா எந்த தயக்கமும் இல்லாம தெளிவாக அழகாக பதில் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஓரியண்டல் ட்ரெண்ட் ஸ்டைல் முதல் இப்போ ஜிஎல் பிராண்ட் விளம்பரத்துல நடிச்சது, அதுக்கப்புறம் நடிகர் அசோக் கூட ஏற்பட்ட பிரச்சனை, இது எல்லாத்தையும் அவங்க எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணி மீண்டும் வந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவங்களோட தன்னம்பிக்கையும் துணிச்சலும் நேர்மையும் தான். கண்டிப்பா நாம அந்த விஷயத்துல வெண்பாவை பாராட்டியே ஆகணும். உங்ககிட்ட நான் இப்போ ஒரு 2 கேள்வியை மட்டும் கேட்கணும்னு விரும்புறேன். அது முதல் கேள்வி என்னன்னா, இப்போ சமீபத்துல லீ கிளாசிக் பேலஸ்ல நடந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல கலந்துகிட்டப்ப ஸ்டேஜ்ல நீங்களும் ரஞ்சிதாவும் சேர்ந்து ஒன்னா பாட்டு பாடினீங்க. அந்த நேரத்துல யாரோ ஒருத்தவங்க உங்களை ஸ்டேஜ்ல இருந்து கீழே புடிச்சு தள்ளி விட்டாங்க. அப்போ உங்க உடம்பு பயங்கரமா அடிபட்டுருச்சு. அந்த மாதிரி சூழ்நிலையில கூட நீங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகாம வலிய பொறுத்துக்கிட்டு அமைதியா ஏன் இருந்தீங்க என்று தொகுப்பாளர் கேள்வி எழுப்பினாள். இது ரசிகர்களால் எழுப்பப்பட்ட கேள்வி கிடையாது. அந்த தொகுப்பாளர் தானாகவே சிந்தித்து கேட்ட கேள்வி. இந்த கேள்வியை கேட்டவுடன் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் ஒரு நிமிடம் வெண்பா தயங்கினாள். அந்த அறையில் ஏசி சற்று அதிகமாகவே இருந்தது. நீண்ட நேரம் உட்காருவதால் அவளுக்கு இடுப்பு வலி அதிகமாகி லேசாக காய்ச்சல் அடிக்க தொடங்கியிருந்தது. அவள் தன்னுடைய 2 கைகளையும் உரசி தன்னை சூடுபடுத்திக் கொண்டாள். அவளுடைய இந்த செயலை ரசிகர்களோ அல்லது தொகுப்பாளரோ கூட பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் தூரத்தில் நின்று கொண்டு அவளையே கவனித்துக் கொண்டிருந்த கவின் அதை பார்த்து விட்டான். அவனுக்கு புரிந்து விட்டது. உடனே அவன் அங்கிருந்த ஒரு ஊழியரை அழைத்து வெண்பாவிற்கு ஒரு போர்வை கொண்டு வந்து கொடுக்குமாறு அறிவுறுத்தினான். மற்றவர்கள் யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் வெண்பாவுக்கு அருகில் உட்கார்ந்திருந்ததால் அந்த தொகுப்பாளர் கவின் சொன்னதை கவனித்து விட்டாள். அவள் உடனே வெண்பாவை பார்த்து, வெண்பா, உங்களுக்கு ரொம்ப குளிருதா என்று கேட்டாள். ஆமா என்று வெண்பா கூறினாள். குளிரில் அவளுடைய உடல் லேசாக விடவிடக்க தொடங்கியது. அதை பார்த்தவுடன் அந்த தொகுப்பாளருக்கு என்னவோ போலாகிவிட்டது. ஆனால் அந்த நேரத்திலும் சமயோசிதமாக செயல்பட்ட கவினை நினைத்து அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இதை வைத்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அவர்கள் இருவருக்கும் இடையில் சாதாரண உறவு இருப்பது போல அவளுக்கு தெரியவில்லை. இருவருக்கும் இடையில் சரியான புரிதல் இருப்பதாகவே அவளுக்கு தோன்றியது. கவின் மூலம் ஊழியர் கொண்டு வந்து கொடுத்த போர்வையை வெண்பா போர்த்தி கொண்டாள். அதன் பிறகுதான் அவளுக்கு ஓரளவு வெடவெடுப்பு சற்று தணிந்தது. ஓ சாரி, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் இன்னும் பதில் சொல்லலையா?
ஸ்டேஜ்ல இருந்து கீழே விழுந்தப்ப எனக்கு அந்த அளவுக்கு வலி தெரியல, அதனாலதான் முடிஞ்ச வரைக்கும் வலிய தாங்கிக்கன்னு நினைச்சேன் என்று கூறினாள். ஓகே வெண்பா, இதுக்கு மேல நான் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். நீங்களும் பிரைட் விஷன் என்டர்டைன்மெண்ட் கம்பெனியோட CEO மிஸ்டர் கவின் வசிக்கிற இடத்துலதான் நீங்களும் வசிக்கிறதா நாங்க கேள்விப்பட்டோம், அது உண்மையா என்று தொகுப்பாளர் கேட்டாள். தொகுப்பாளரின் தைரியமிக்க இந்த கேள்வியால் ரசிகர்களின் ஆர்வமும் எதிர்பார்ப்பும் படிப்படியாக அதிகரித்தது. அவர்கள் இன்டர்வியூ தொடங்கும் போது இருந்த மனநிலையை விட இப்பொழுது இன்னும் உற்சாகமாக காணப்பட்டார்கள். அதற்கு காரணம் அந்த தொகுப்பாளரின் துணிச்சல் மிக்க ஆர்வத்தை தூண்டக்கூடிய தைரியமான கேள்விதான். இதற்கு வெண்பா எப்படி பதிலளிக்க போறாள் என்று அவர்கள் அனைவரும் ஆர்வத்துடன் அவருடைய முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார்கள். இதற்கு வெண்பா அளித்த பதில் மிகவும் சாதாரணமாக இருந்தது. பிரைட் விஷன் என்டர்டைன்மெண்ட் கம்பெனியோட CEO மிஸ்டர் கவினும் நானும் மெட்ரோ சிட்டி ரெசிடென்சில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் என்று கூறினாள். அவள் இதை சாதாரணமாக சொன்னால் அந்த முழு ரெசிடென்சி முழுக்க சிறிய மற்றும் பெரிய அளவில் ஏராளமான வீடுகள் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த மெட்ரோ சிட்டியில் வசதியும் பாதுகாப்பும் மிகவும் அதிகமாக இருந்ததால் சாதாரண ஒரு ரசிகனால் கண்டிப்பாக அதற்குள் நுழைய முடியாது. அந்த அளவுக்கு செக்யூரிட்டி சிஸ்டம் மிகவும் கெடுபிடியானது. அவர்கள் அதனுள் நுழைந்து வெண்பாவும் கவினும் ஒரு மாளிகையில் வசிக்கிறார்கள் என்ற உண்மையை தலைகீழாக நின்றால் கூட கண்டுபிடிக்க முடியாது. சூப்பர் வெண்பா, நாங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் நிதானமா அழகா பதில் சொன்னீங்க. இப்போ இந்த நிகழ்ச்சி முடிகிற நேரம் நெருங்கிட்டு இருக்கு. ரசிகர்கள் நீங்க எல்லாரும் இவ்வளவு நேரம் அழகா வெண்பாவோட பேட்டியை பார்த்து ரசிச்சீங்க. அடுத்ததா இன்னொரு சுவாரஸ்யமான கெஸ்டோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் என்று கூறிவிட்டு எழுந்து நின்ற அந்த தொகுப்பாளர் வெண்பாவுடன் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கொண்டாள். அதன் பிறகு மேடைக்கு பின்னால் சென்று கவினுடன் கை குலுக்கி, மிஸ் வெண்பாவோட இந்த எபிசோடோட ரேட்டிங் பயங்கரமா எகிர போகுது என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள். அதன் பிறகு கவின் தான் அணிந்திருந்த கோட்டை எடுத்து வெண்பாவின் மீது நன்றாக போர்த்திவிட்டான். அது அவளுடைய குளிருக்கு மிகவும் இதமாக இருப்பது போல இருந்தது. மாமா, நம்ம ரிலேஷன்ஷிப் பத்தி அந்த தொகுப்பாளர் கேட்ட உடனே எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. நான் கொஞ்ச நேரம் பயந்தே போயிட்டேன் என்று வெண்பா கூறினாள். உனக்கு அந்த தொகுப்பாளர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல பிடிக்கலையா என்று கவின் அவளை டிவி ஸ்டுடியோவை விட்டு வெளியே அழைத்து கொண்டு வந்து நடந்து செல்லும் போது கேட்டான். அது இல்ல மாமா, இது வரைக்கும் பொதுமக்கள் பார்வையில இருந்து நீ உன்னோட பர்சனல் லைஃப மறைச்சு வச்சிருந்த. ஆனா இப்போ என்னால கொஞ்ச நாளா உன்னோட பேர் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அது உன்னோட பர்சனல் லைஃப பாதிக்குது. இதே மாதிரியே தொடர்ந்து உன்னோட பர்சனல் லைஃப் என்னால பாதிக்கப்படுறத நான் விரும்பல என்று கவலையுடன் கூறினாள் வெண்பா. வெண்பா இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கும் போதே இந்த விஷயத்தை நன்கு தெரிந்து கொண்டாள். இதுபோல் இன்டர்வியூவில் முதலில் சில சாதாரண கேள்விகளை தான் கேட்பார்கள். போக போகத்தான் இது போல சங்கடமான கேள்விகளை கேட்பார்கள் என்று அவளுக்கு தெரியும். அதனால்தான் அந்த கேள்விகளுக்கு பதிலளிப்பதை அவள் கூடுமானவரை தவிர்த்து வந்தாள். என்னோட பர்சனல் லைஃப் பத்தி இந்த அளவு ஃபீல் பண்ண வேணாம். நான் உன் கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷமா தான் இருக்கேன். நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் என்னோட உயிரையும் கொடுக்க நான் ரெடியா இருக்கேன் என்று பதிலளித்தான். பேசிக்கொண்டே இருவரும் காருக்குள் ஏறினார்கள். கவின் அவளை இழுத்து அணைத்து கொண்டான். அவங்க தங்களோட டிஆர்பி ரேட் அதிகரிக்கிறதுக்காக இப்படியெல்லாம் கேள்வி கேக்குறாங்க. அதனால நமக்கு சங்கடமா தான் இருக்குமே தவிர எந்த பிரயோஜனமும் இருக்காது. அதனால இனிமே இந்த மாதிரி டிவி ஷோ எதுலயுமே நீ கலந்துக்க வேணாம். நீ உன்னோட கெரியர்ல மட்டும் உன்னோட கவனத்தை செலுத்து என்று கவின் கூறினான். மாமா, என்னோட உடம்பு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. 15 நாள் நான் ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்தேன். இதுக்கு மேலேயும் நான் ரெஸ்ட் எடுக்க விரும்பல. நாளையில இருந்து நான் என்னோட வேலையை பார்க்க தான் போறேன். அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் உடனே ரெடி பண்ணிடுமாமா என்று உறுதியாக கூறினாள். ஓகே கண்ணம்மா என்று அவளது தலையை வருடி கொடுத்து அவளை அப்படியே இழுத்து தன்னுடைய மடியில் படுக்க வைத்துக் கொண்டான். கொஞ்ச நேரம் நீ படுத்து நிம்மதியா தூங்கு. வீடு வந்த உடனே நான் உன்னை எழுப்புறேன் என்று கூறினான். இரவு 7 மணி. சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையம். அமெரிக்காவிலிருந்து கோபிகா வந்த பிளைட் சென்னை ஏர்போர்ட்டில் தரை இறங்கியது. இந்த மாடலிங் துறையில் இந்தியாவின் அடையாளமாக கருதப்படும் கோபிகாவுக்கு 25 வயது இருக்கும். அவளுடைய அங்கங்கள் அனைத்தும் அளவெடுத்து வைத்தது போல கணக்கச்சிதமாக இருந்தது. அவளுடைய கண்கள் மிகவும் அழகாக இருந்தது. அதை கவிஞர்கள் பார்க்கும்போது கவிதை பேசும் கண்கள் என்று வர்ணிப்பார்கள். அந்த அளவுக்கு கவர்ச்சியான கண்களை பிரம்மன் அவளுக்கு வரமாக கொடுத்திருந்தான். அதுபோல உடல் வளைவுகளும் மிகவும் அழகாக இருந்தது. உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் நடிகை சிம்ரனின் உடல் அமைப்பும் மீனாவின் கண்களும் அவளுக்கு இருந்தது. அவள் ஒரு கவர்ச்சிகரமான மாடலாக இருந்தாள்.
பல முதல் தரம் வாய்ந்த ஆடம்பரமான பிராண்டுகளில் போஸ் கொடுத்திருக்கா. மாடலிங் துறையை பொறுத்த வரைக்கும் கோபிகா என்ற பெயரை அறியாதவர்களே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பிரபலமான மாடலாக அவள் இருக்கிறாள். கோபிகாவுக்கு நீல கலர் என்றால் மிகவும் பிடிக்கும். அவள் ஒவ்வொரு முறை ரசிகர்களுக்கு முன்னால் தோன்றும் போதும், டிவி ஷோக்களில் கலந்து கொள்ளும் போதும் எப்போதும் நீல நிற ஆடையை தான் அணிவாள். அவருடைய ஸ்டைல் ஒரே மாதிரியாக இருப்பதாக ரசிகர்கள் இதுவரை குறை கூறியது கிடையாது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஸ்டைலில் அவள் ஆடை அணிவாள். ஆடைகளில் பெரும்பாலும் அவள் வடிவமைத்ததாகவே இருக்கும். ஃபேஷன் டிசைனில் அவளுக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருந்தது. ஒவ்வொரு முறையும் அவள் ஆடை அணியும் போது அதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சிறப்பு அம்சம் இருக்கும். ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்த கோபிகா ஏற்பாடு செய்திருந்த காரில் ஏறிக்கொண்டாள். அதன் பிறகு தன்னுடைய மொபைலை ஆன் செய்து தற்போது ஆன்லைனில் பரபரப்பாக பேசிக் கொண்டிருக்கும் நியூஸ்களை பார்க்க தொடங்கினாள். அப்போதுதான் அவள் கவின் வெண்பாவின் மேனேஜராக மாறிய செய்தியை பார்த்தாள். அவள் முகம் மாறிவிட்டது. கோபிகா ஆன்லைனில் இப்ப பரபரப்பா போயிட்டு இருக்கிற நியூஸ் நீ பாத்தியா? கவின் சார் என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னு எனக்கு புரியல. அந்த வெண்பா யாரு, எங்கிருந்து வந்தா, அவ என்ன செஞ்சு கவினை தன்னோட மேனேஜர் ஆக்கிக்கிட்டா? இன்னும் ஒண்ணுமே எனக்கு புரியல. நீ இவ்ளோ நாளா இந்த பிரைட் விஷன் என்டர்டைன்மெண்ட் கம்பெனில இருந்திருக்க. அதுவும் ஆக்ஸ்போர்ட் என்டர்டைன்மெண்ட் கம்பெனிய அடக்கிறதுக்கு ஒன்னதான் கவின் சார் நிறைய தடவை யூஸ் பண்ணிருக்காரு. ஆனா அவர் ஒரு தடவை கூட உனக்கு மேனேஜரா இருக்கிறத பத்தி ஏன் நினைச்சதே இல்ல என்று மனிஷா கேட்டாள். அது எனக்கு எப்படி தெரியும்? இத பத்தி கேட்கவே எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு. இனிமே நம்ம இத பத்தி பேச வேணாம் என்று கூறிவிட்டு ஹெட்போனை எடுத்து காதில் மாட்டிக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டாள் கோபிகா. ஆனாலும் மேனேஜர் மனிஷா வாயை மூடிக்கொண்டு சும்மா இருக்கவில்லை. கோபிகா, நீ முன்னாடியே இந்த பிரைட் விஷன் என்டர்டைன்மெண்ட் கம்பெனியை விட்டு போயிருந்திருக்கணும். நீ எத்தனை வருஷமா இந்த கம்பெனிக்காக கஷ்டப்பட்டு உழைச்சிருக்க. ஆனா இந்த கம்பெனி உனக்காக என்ன செஞ்சது? நீ பல வருஷத்துக்கு முன்னாடியே டாப் மாடல் ஆயிட்ட. அப்பவே இந்த கம்பெனியை விட்டு விலகி போயிருந்தா உன்னோட லைஃப் இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் என்று கூறினாள். மனிஷா, நீ இப்ப கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு வர போறியா இல்லையா? உன்னால முடியலனா தயவு செஞ்சு காரை விட்டு வெளியில போயிடு என்று கூறிவிட்டு கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள் கோபிகா. அவளுடைய நினைவுகள் பின்னோக்கி சென்றது. அவள் பிரைட் விஷனை விட்டு எப்பவோ வெளியேறியிருக்கலாம். ஆனால் அவள் அவ்வாறு செய்யாததற்கு ஒரே காரணம் கவின்தான். அவன் அவள் மனம் முழுவதும் நிறைந்திருந்தான். அவனை மனதார விரும்பினாள். தன்னுடைய திறமைக்கும் அழகுக்கும் கவின் பொருத்தமான ஜோடியாக இருப்பான் என்று அவள் பரிபூர்ணமாக நம்பினாள். அவன் கண்டிப்பாக இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் தன்னை காதலிப்பான் என்று அவள் ஆணித்தனமாக நம்பினாள். ஆனால் திடீரென்று இந்த வெண்பா எங்கிருந்து வந்தாள் என்று அவள் யோசிக்க தொடங்கினாள். இந்த வெண்பா எங்கிருந்து வந்தா? அவளுக்கு எப்படி திடீர்னு பிரைட் விஷன் கம்பெனியும் கவின் சாரும் எப்படிதான் சப்போர்ட் பண்றாருன்னு எனக்கு தெரியல. நான் இன்னும் ஒரு வருஷம் வெளிநாட்டிலேயே இருந்திருந்தா இந்த பிரைட் விஷன் கம்பெனி என்ன முழுசா மறந்து போயிருக்குமோ என்று யோசித்துக் கொண்டிருந்தாள் கோபிகா. வெண்பா பத்தின நிறைய நியூஸ நான் பார்த்தேன். நீயும் அதை பாக்கணும்னு நினைக்கிறியா? இன்னைக்கு கூட சூர்யா டிவில வெண்பாவோட இன்டர்வியூவ நான் பார்த்தேன். அவ மிஸ்டர் கவினை தன்னோட புகழ அதிகரிக்கவும் தன்னை விளம்பரப்படுத்திக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு. அவ கண்டிப்பா உனக்கு போட்டியாதான் இருப்பான்னு நினைக்கிறேன் என்று மனிஷா கூறினாள். அவள் கூறியதை கேட்டவுடன் கோபிகா தன்னுடைய கண்களை திறந்து மேனேஜரிடமிருந்து லேப்டாப்பை வாங்கி பார்த்தாள். வெண்பாவை பற்றிய முழு விவரத்தையும் பார்க்கும் அளவுக்கு அவ்வளவு பொறுமை இல்லை. அவள் அவளுடைய முகத்தை மட்டுமே பார்த்தாள். பின்னர் லேப்டாப்பை மனிஷாவிடம் கொடுத்துவிட்டு ஜன்னலை திறந்து வெளியே வேடிக்கை பார்க்க தொடங்கினாள். இந்த உலகில் அனைவருமே தங்களுடைய முன்னேற்றத்திற்காக அடுத்தவரின் ஆதரவையும் நம்பியே இருக்கிறார்கள். அதுபோலத்தான் வெண்பாவும் கவினின் ஆதரவை பெறுவதற்காக ஏதாவது செய்திருப்பாள் என்று நினைத்துக் கொண்டாள் கோபிகா.